தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் நேயர்களே. இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. வைர வரிகள். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதில் பல்வேறு வகையான கருத்துக்கள் சொல்லப்பட்ட போதிலும் இதுதான் முடிவானது என்று இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் சொல்கிறது. கோடை காலத்தில் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீரும் மற்ற பருவநிலை காலங்களில் 2 லிட்டர் தண்ணீரும் போதுமானது. அதே சமயம் உடம்புக்கு நல்லது என்று நினைத்து கொண்டு அதிகமாக தண்ணீர் குடிப்பதும் பிரச்சனை. இப்படி குடிப்பது சிறுநீரகங்களுக்கு கூடுதல் வலு தருவதாகத்தான் அமையும். ஏசி அறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு தாகம் எடுக்காது என்றாலும் அவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது 2 லிட்டர் தண்ணீர் குடிப்பது அவசியம். அத்தியாயம் 1. சென்னையின் புறநகர் பகுதி. விடுவதற்கு இன்னமும் 30 நிமிடங்கள் மீதி இருந்த அந்த வைகரை இருட்டில் ஒரு மினி வேன் சீரான வேகத்தில் போய்கொண்டிருக்க அதன் முதுகில் ஒரு பிளக்ஸ் போர்டு கயிற்றால் கட்டப்பட்டு இருந்தது. கழுத்தில் மப்ளரோடு இருந்த ராகவன் வேனை ஒட்டி கொண்டிருந்தான். சிகரெட் புகையும் வாயோடு தனக்கு அருகில் உட்கார்ந்திருந்த இளைஞனை கூப்பிட்டான். குரலில் ஏதோ ரகசியம் பேசுகிற துணி. இளங்கோ சொல்லு. அந்த இளங்கோ உதட்டிலும் சிகரெட் தொற்றி இருந்தது. மணி எத்தனை? 5:45. இன்னும் 5 நிமிஷத்தில் ஸ்பாட்டுக்கு போய் சேர்ந்துடுவோம். இருட்டு கரையிறதுக்கு முன்னாடி ஃப்ளெக்ஸ் போர்டை கட்டிட்டு யார் கண்ணிலும் படாமல் ஸ்பாட்டை விட்டு கிளம்பிடணும். வழியில் செக் போஸ்ட் ஒன்று இருக்கு. செக் போஸ்ட்காரன் ஏதாவது பிரச்சனை பண்ணனானா ஃபோனை போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். ராகவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனுடைய செல்போன் யாரோ அழைப்பதற்கு அடையாளமாக ஒளிர்ந்தது. இளங்கோ, என்னை யாரோ கூப்பிடுறாங்க, எடுத்து யாருன்னு கேளு. இளங்கோ தன் விரலிடுக்கில் புகைந்து கொண்டிருந்த கடைசி சென்டிமீட்டர் சிகரெட்டை வெளியே சுண்டி எறிந்து விட்டு வைப்ரேஷனில் ஒளிர்ந்து கொண்டிருந்த செல்போனை எடுத்து இடது காதுக்கு கொடுத்தான். மறுமுனையில் ஒரு குரல் கேட்டது. என்ன, ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்களா? போயிட்டு இருக்கோம். விடிஞ்சு வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி ஃப்ளெக்ஸ் போர்டை அந்த பைபாஸ் ஃபயர் ரோடு கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லாம் திட்டம் போட்டபடி நடக்கும். சரி, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணு. மறுமுனை செல்போனை அணைத்து விடவே வேனை ஓட்டி கொண்டிருந்த ராகவன் கேட்டான். ஃபோனில் யாரு? நமக்கு படியழைக்கிற பெருமாள். ரொம்ப பயப்படுறார் போல இருக்கு. பின்ன பயம் இருக்காதா? இளங்கோ சொன்ன வினாடி வேன் வேகத்தை குறைத்து கொண்டு அந்த செக் போஸ்டின் குறுக்கு கம்பத்திற்கு முன்பாக நின்றது. செக் போஸ்ட் சென்ட்ரி கையில் 6 செல் பெரிய டார்ச்சோடு வேனை நெருங்கினார். வேன் எங்கே போகுது? பொன்னேரி. வேன்ல என்ன? ஃப்ளெக்ஸ் போர்டு. சமமுக கட்சியின் மாவட்ட செயலாளர் அனல் புண்ணியகோடியின் பிறந்தநாள் விழா ஃப்ளெக்ஸ் போர்டு. உள்ள ஃப்ளெக்ஸ் போர்டு மட்டும்தானா, இல்லை வேற ஏதாவது இருக்கா? வேற ஒன்றும் இல்லை, வேணும்னா பார்த்துக்க. செக் போஸ்ட் சென்ட்ரி ஒரு நம்பாத பார்வையோடு வேனுக்குள் ஏறி பார்த்தார். ஃப்ளெக்ஸ் போர்டின் மேல் டார்ச்சின் வெளிச்ச வட்டத்தை வீசினார். போர்டில் அனல் புண்ணியகோடி தன் தலைக்கு மேல் 2 கைகளையும் உயர்த்தி பெரிதாக கும்பிடு போட்டபடி சிரித்தார். பல்வரிசை கொட்டை கொட்டையாக தெரிந்தது. அவருடைய போட்டோவுக்கு கீழே கவிதை வரிகள் ஓடியிருந்த. வாழும் வள்ளலே, புண்ணிய பூமியே, இன்று உனக்கு பிறந்த நாள். உன் தொண்டர்களாகிய எங்களுக்கு சிறந்த நாள். ஏழை மக்களுக்கு தங்களுடைய துன்பங்களை மறந்த நாள். உனக்கு வாழ்த்து சொல்ல அணியணியாய் வருகிறோம். செக் போஸ்ட் சென்ட்ரி டார்ச் வெளிச்சத்தை அணைத்துவிட்டு தலையசைத்தார். மூங்கில் கம்பு மேல் நோக்கி உயர்ந்தது. போங்க. வேன் நகர்ந்தது. ராகவன் பெருமூச்சு விட்டான். நல்ல வேலை ஆர்சி புக் கேட்கல. சென்ட்ரி டியூட்டி முடிகிற நேரம், அதுவும் தூக்க கலக்க வேற, அதுதான் அதிகமாக குடையல. வேன் வேகம் எடுத்தது. அடுத்த 5வது நிமிடம் பொன்னேரி பைபாஸ் 5 சாலைகளின் சங்கமத்தோடு வந்தது. சுற்றிலும் போடப்பட்டு இருந்த சோடியம் வேப்பர் விளக்குகள் வெளிச்சத்தை உச்சபட்சமாக உமிழ்ந்து அந்த இடத்தை ஒரு வெளிச்சக்காடாக மாற்றியிருந்தன. வேனை ஒரு மின்சார கம்பத்திற்கு பக்கத்தில் நிறுத்திவிட்டு இருவரும் இறங்கினார்கள். சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். எந்த திசையிலும் ஆள் நடமாட்டம் இல்லை என்பது ஊர்ஜிதமானதும் ஃப்ளெக்ஸ் போர்டை இறக்கி தூக்கி கொண்டு போய் மின்சார கம்பத்தோடு சேர்த்து வைத்து கட்டினார்கள். இளங்கோ கேட்டான். ஸ்டிக்கரை நீ ஒட்டுறியா, நான் ஒட்டட்டுமா? நீயே ஒட்டு, என்னை விட நீதான் உயரம், சொன்ன இளங்கோ தன் கையில் வைத்து இருந்த அந்த நீண்ட கவரை பிரித்து அந்த 1 அடி நீளமுள்ள 2 ஸ்டிக்கர்களை எடுத்தான், கொடுத்தான். அதை வாங்கி கொண்ட ராகவன் ஃப்ளெக்ஸ் போர்டு அருகில் போய் நின்றான். அனல் புண்ணியகோடி ஃப்ளெக்ஸ் போர்டில் சிரித்துக் கொண்டிருக்க அவருக்கு கீழே தெரிந்த வாசகங்களை பார்த்தான். வாழும் வள்ளலே, புண்ணிய பூமியே, இன்று உனக்கு பிறந்த நாள் என்ற வரிகளை படித்துவிட்டு கையில் இருந்த ஸ்டிக்கரை பிரித்து பிறந்த நாள் என்ற வார்த்தையின் மேல் இறந்த நாள் என்னும் வார்த்தையை ஒட்டினான். பிறகு கடைசி 2 வரிகளில் உள்ள உனக்கு வாழ்த்துக்களை சொல்ல அணியணியாய் வருகிறோம் என்ற வரிகளில் உள்ள வாழ்த்துக்களை சொல்ல என்னும் வார்த்தையின் மேல் மலர் வளையங்களை வைக்க என்று அச்சிட்ட ஸ்டிக்கரை ஒட்டினான். இளங்கோ இப்பொழுது முழு ஃப்ளெக்ஸ் போர்டையும் வாய்விட்டு படித்தான். வாழும் வள்ளலே, புண்ணிய பூமியே, இன்று உனக்கு இறந்த நாள். உன் தொண்டர்களாகிய எங்களுக்கு சிறந்த நாள். ஏழை மக்களுக்கு தங்களுடைய துன்பங்களை மறந்த நாள். உனக்கு மலர் வளையங்களை வைக்க அணி அணியாக வருகிறோம்.
சூப்பர் என்றான் ராகவன். கிளம்பலாமா? இருவரும் வேனுக்குள் ஏறிக்கொண்டார்கள். வேன் கிளம்பி சிறிது தூரம் போனதும் இளங்கோ தன் செல்போனை எடுத்து அதில் இருந்த சிம் கார்டை எடுத்துவிட்டு வேறு ஒரு சிம் கார்டை போட்டு சில எண்களை தட்டினான். மறுமுனையில் ரிங் போய் குரல் கேட்டது. முரட்டு துணி. யாரு? ஜம்பு பேசுறேன். எந்த ஜம்பு? நீ அனல் புண்ணிய கோடியின் வலது கை மெய்யப்பன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியாத போது உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நீ செல்போனை அனல் புண்ணிய கோடி கிட்ட கொடு. ஒரு முக்கியமான விஷயத்த அனல் கிட்ட பேசணும். விஷயம் என்னன்னு முதல்ல எங்கிட்ட சொல்லு. இதோ பார், அனல் கிட்ட நான் சொல்ல போற விஷயம் ரொம்பவும் முக்கியமான விஷயம். இன்னமும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா உயிர் போகிற விஷயம். ஏய் ஏய் நீ என்ன சொல்ற? அதான் சொன்னனே உயிர் போகிற விஷயம்னு. அது என்னன்னு தெரியணும்னா செல்போனை அனல் கிட்ட கொடு. உனக்கு 10 செகண்ட் அவகாசம். அதுக்குள்ள அனல் எங்கிட்ட பேசணும். இல்லைனா நான் ஃபோனை கட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ண மாட்டேன். இரு ஃபோனை கட் பண்ணிடாத, தலைவர்கிட்ட தர்றேன். கொடு. இளங்கோ காதில் ஒட்ட வைத்து கொண்ட செல்போனோடு காத்திருக்க அடுத்த சில வினாடிகளில் ஒரு குரல் கரகரத்தது. நான் அனல் பேசுகிறேன். வணக்கம் தலைவரே, உங்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். யாரா நீ? ஜம்பு தலைவரே. என்னது ஜம்பா? அந்த பேரில் எனக்கு யாரையுமே தெரியாதே. பார்த்தீங்களா தலைவரே, என்னை மறந்துட்டீங்களே. போன தடவை உங்களுக்கு 50வது பிறந்த நாள் அடையாறில் இருக்கிற அனுகிரகா கல்யாண மண்டபத்தில் நடந்தப்போ 50 கிலோ இடையில ஒரு ரோஜா மாலையை போட்டது நான் தான் தலைவரே. அப்போ நீங்கள் கூட என்னோட முதுகை தட்டி கொடுத்து உன்னோட பேர் என்னன்னு கேட்டீங்க. நான் ஜம்புன்னு சொன்னேன். அப்படியா? அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் எவ்வளவோ பேர் எனக்கு ஆளுயர மாலையெல்லாம் போட்டாங்க. அத்தனை பேரையும் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா என்ன? அது சரி, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்க? ஏதோ உயிர் போகிற விஷயம்னு சொன்னையாமே. ஆமாம் தலைவரே. என்னது? இன்னைக்கு உங்களுக்கு 51வது பிறந்த நாள் தானே தலைவரே? ஆமாம், ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு இறந்த நாள்னு யாரோ ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சுருக்காங்க தலைவரே. மறுமுனையில் அனல் புண்ணிய கூடி அதிர்ந்து போனவராக கத்தினார். ஏய் நீ என்னடா சொல்கிற? உண்மையை சொல்லிட்டு இருக்கேன் தலைவரே. பொன்னேரி பைபாஸ் ரோட்டில் 5 ரோடு சந்திப்பில் யாரோ உங்களுக்கு வேண்டாதவங்க அப்படி ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டை வச்சுருக்காங்க தலைவரே. நீ இப்போ எங்கே இருக்க? அந்த ஃப்ளெக்ஸ் போர்டுக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கேன் தலைவரே. நீ அங்கேயே நில்லு, நான் இப்போ காரில் புறப்பட்டு வர்றேன். வாங்க தலைவரே. உங்களை பிடிக்காத எந்த புறம்போக்கு நாயோ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கு. அது யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் மட்டும் சின்னதாக ஒரு கஞ்சாடை காட்டுங்க தலைவரே, போதும். அவனை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி 2ஆ வெட்டி போடுறேன். நான் இப்போ வர்றேன், நீ ஸ்பாட்லேயே இரு. வாங்க தலைவரே, நான் நங்கூர மாதிரி இதே இடத்துல நின்றுட்டு இருப்பேன். வைர வரிகள். மூட்டு வலி என்பது இன்றைக்கு இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு சமீப காலமாய் பலரையும் வாட்டி வருகிறது. 5 வயது முதல் 10 வயதுக்குள் இருக்கும் குழந்தைகள் கால் வலிக்கிறது என்றால் சரியான ஓய்வே போதுமானது. 18 வயதை கடந்தவர்கள் என்றால் கால்சியம் சத்து மிகுந்த கீரை, பால், முட்டை, மீன் போன்றவற்றை சாப்பிட வேண்டும். தினமும் மிதமான உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடலுக்கு வைட்டமின் டி கிடைக்க காலை 10 மணி முதல் மதியம் 3 மணிக்குள் தினமும் 30 நிமிடமாவது வெயிலில் உலாவ வேண்டும். சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதால் தினமும் உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி அவசியம். அத்தியாயம் 2. ஹோட்டல் கோல்டன் கிளவுட்ஸ் இன்டர்நேஷனல். 3வது மாடியில் இருந்த கான்ஃபரன்ஸ் ஹால் மேல்தட்ட மக்களால் நிரம்பி இருக்க மேடையின் மையத்தில் உட்கார்ந்திருந்தான் ரோஹித். வயது 30ற்குள் இருக்கும். நிச்சயம் 6 அடி உயரம் இருப்பான் போல் தோன்றியது. அடர்த்தியான தனது தலைமுடியை வலது பக்கமாக வலித்து சீவி இன்னமும் ஒரு 5 வயதை தன் தோற்றத்தில் குறைத்து காட்டினான். மேடையின் ஓரத்தில் நின்றபடி ஒரு வழுக்குத்தலை நபர் பேசிக் கொண்டிருந்தார். இன்றைக்கு நம் முன் மேடையில் உட்கார்ந்திருக்கும் ரோஹித் வயதில் இளையவராக இருந்தாலும் ஆன்மீகத்தில் முழுமையான அறிவும் விஞ்ஞானத்தில் வியக்கத்தக்க சிந்தனைகளையும் கொண்டவர். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்று சொல்வார்கள். ஆனால் என்னை கேட்டால் ரோஹித்திற்கு தெரியாத விஷயமே இல்லை என்று சொல்லலாம். 8 வகையான செயல்களை ஒரே நேரத்தில் செய்யும் திறன் படைத்த ஒருவரை அஷ்டாவதானி என்று சொல்வார்கள். ஆனால் ரோஹித் ஒரு நிமிஷ நேரத்தில் நீங்கள் எத்தனை கேள்விகள் கேட்கிறீர்களோ அத்தனை கேள்விகளையும் தன் காதுகளில் கேட்டு கிரகித்து கொண்டு பிறகு வேறு ஒரு விஷயம் பற்றி பேசிவிட்டு 10 நிமிடம் கழித்து அவரே ஒவ்வொரு கேள்வியையும் வரிசை கிரமமாய் சொல்லி கேள்வி கேட்டவரின் பெயரையும் குறிப்பிட்டு பதில் சொல்வார். ரோஹித்துக்கு இருக்கும் இந்த அதி அற்புதமான சக்தியை சர்வதேச உயிரியல் பல்கலைக்கழகம் பாராட்டி அல்டிமேட் பவர் பர்சன் என்ற பட்டத்தை கொடுத்துள்ளது. அரங்கில் பலமான கைதட்டல் எழுந்து ஓய்ந்தது. மைக் பேர்வழி தொடர்ந்து பேசினார். மிஸ்டர் ரோஹித்திடம் இருக்கும் இந்த அளப்பரிய சக்தியை சோதனை செய்வது கின்னஸ் சாதனை பட்டம் வழங்குவதற்காக கின்னஸ் அமைப்பிலிருந்து மிஸ்டர் வில்லியம் பிராங்க்ஃபர்ட் இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முன்னிலையில் நீங்கள் இப்பொழுது ரோஹித்திடம் ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கலாம். கேள்விகள் சுருக்கமாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் மட்டுமே கேட்கப்பட வேண்டும்.
ஒருவர் கேள்வியை கேட்டு முடித்தவுடன் அடுத்த நபர் சற்றும் தாமதிக்காமல் தன்னுடைய கேள்வியை கேட்க வேண்டும். இப்பொழுது கேள்வி கேட்பவர் மட்டும் எழுந்து நிற்கவும். ஆண்களில் சில பேரும் பெண்களில் சில பேரும் எழுந்து நின்றார்கள். கின்னஸ் அமைப்பை சேர்ந்த வில்லியம் பிராங்க்வேர்ட் மைக்கை வாங்கி கொண்டு அமெரிக்கன் ஆங்கிலம் பேசினார். இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. மிஸ்டர் ரோஹித்தின் திறமையை நேரில் பார்த்து உறுதி செய்து கொள்ள கின்னஸ் அமைப்பு என்னை அனுப்பியுள்ளது. ஒரு நிமிட நேரத்தில் நீங்கள் கேட்கும் கேள்விகளை அவர் செவியால் கிரகித்து பின்பு 10 நிமிடம் நம்மிடம் வேறு ஒரு விஷயம் பேசிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு வரிசை கிரமமாக பதில் சொல்வார். நீங்கள் இப்போது கேள்விகளை கேட்கலாம். மேடையில் ரோஹித் கைகளை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்க கீழே நின்று இருந்தவர்களிடமிருந்து கேள்விகள் தோட்டாக்களாக பாய்ந்தன. 1. பிரம்மசாஸ்தா என்பவர் யார்? 2. ஹீமோபீலியா என்பது என்ன நோய்? 3. சீன பெருஞ்சுவரின் நீளம் என்ன? 4. நம் உடம்பின் உஷ்ணநிலையை சீராக பார்த்து கொள்ளும் பொறுப்பை மூளை ஒரு முக்கியமான ஹார்மோனிடம் கொடுத்துள்ளது. அந்த ஹார்மோனின் பெயர் என்ன? 5. அமெரிக்க ஜனாதிபதிகளாக இருந்த 4 பேர் பதவியில் இருந்த போதே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவர்களின் பெயர்கள் என்ன? எந்தெந்த வருடங்களில் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்? 6. கடலில் நீர்மூழ்கி கப்பல் அதிகபட்சமாக எத்தனை மீட்டர் ஆழம் வரை செல்லும்? 7. எஸ்கலேட்டர் கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் எது? உலகின் மிக நீளமான எஸ்கலேட்டர் எங்கே உள்ளது? 8. செரிபரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் எனப்படும் மூளைத்தண்டுவட திரவத்தின் பயன்பாடு என்ன? 9. கதிரியக்கத்தை அளவிடும் அளவுகோலின் பெயர் என்ன? 10. ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன. இதை சொன்னவர் யார்? வில்லியம் பிராங்க்வேர்ட் தன்னிடம் இருந்த மைக்கில் குரல் கொடுத்தார். 1 நிமிஷ அவகாசம் முடிந்துவிட்டது. இனி யாரும் கேள்விகள் கேட்பதை அனுமதிக்க முடியாது. மொத்தம் 10 கேள்விகள் 60 வினாடி நேரத்தில் கேட்கப்பட்டு விட்டன. இப்போது ரோஹித் உங்களிடம் பேசுவார். ரோஹித் நாற்காலியிலிருந்து எழுந்து வந்தான். ஹாலில் எழுந்த கைதட்டல் அடங்க வெகு நேரமாயிற்று. மைக்கிற்கு முன்பாக வந்து நின்றான். பேச ஆரம்பித்தான். தெளிவான உச்சரிப்போடு கூடிய ஆங்கிலம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அபார நினைவாற்றல் இருப்பதாக எல்லோரும் பாராட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். இப்படி ஒரு திறமை எனக்குள் இருப்பது அந்த இறைவன் எனக்கு கொடுத்த வரம். இங்கே கூடியிருக்கின்ற எல்லோரிடமும் ஏதாவது ஒரு தனித்திறமை ஒளிந்து கொண்டிருக்கும். அது சமயம் பார்த்து வெளிப்படும். என்னிடம் கேட்கப்பட்ட 11 கேள்விகளுக்கு இன்னும் 10 நிமிடம் கழித்து வரிசை கிரமமாக பதில் சொல்லப் போகிறேன். இந்த 10 நிமிடமும் நான் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இன்று காலையில் நான் ஒரு புத்தகம் படித்தேன். அது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புத்தகம். புத்தகத்தின் தலைப்பு வளமான வாழ்வளிக்கும் வேதங்கள். இந்த புத்தகத்தில் உள்ள வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள விஞ்ஞான உண்மைகள் என்னும் கட்டுரையில் நான் படித்ததைத்தான் இப்போது பேசப் போகிறேன். நமது புராண கதைகளை மேலோட்டமாக படிக்கும்போது அதில் வரும் சம்பவங்களை நம்புவதற்கு சிரமமாக இருக்கும். ஆனால் அந்த புராண கதைகளை அலசி ஆராய்ந்த பலரும் மனித சமுதாயம் நிம்மதியாக நிறைவாழ்வு வாழ தேவையான அனைத்தும் அக்கதைகளில் பொதிந்து இருப்பதை கண்டுள்ளனர். பௌதீகம், ரசாயனம், விண்வெளி, உயிரியல் என்று எத்தனை வகையான துறைகள் உண்டோ அத்தனையிலும் சொல்லப்பட்டவையெல்லாம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நமது புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளன. நமது பிரபஞ்சம் முட்டை வடிவில் இருப்பதாக விஞ்ஞான ஆராய்ச்சியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோள்களின் பாதையும் இது போன்றே அமைப்பில் உள்ளது. நமது முன்னோர் இதற்கு சூட்டிய பெயர் அண்டம் என்பதாகும். அண்டம் என்பதின் பொருளே முட்டை என்பதுதான். பிரம்மனால் படைக்கப்பட்ட அண்டம் என்பதின் சுருக்கமே பிரம்மாண்டம் என்பதாகும். அதே போல பிரபஞ்சம் ஒரே இடத்தில் நிற்காமல் நகர்ந்து கொண்டே இருக்கிறது என்று வானவியல் கூறுகிறது. விண்வெளி, அதில் உள்ள கோள்கள், நட்சத்திரங்கள் என அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த அமைப்பே நகர்ந்து கொண்டிருக்கிறது என ஆய்வுகள் மூலம் அண்மையில் தெரிய வந்துள்ளது. நமது முன்னோர் பிரபஞ்சத்திற்கு சூட்டிய இன்னொரு பெயர் ஜகத் என்பதாகும். ஜகத் என்றால் ஓரிடத்தில் நிலையாக நிற்காமல் நகர்ந்து கொண்டே இருப்பது என்பதாகும். பிரபஞ்சம் நகர்ந்து கொண்டு இருப்பதை முன்னோர்கள் கண்டு சொன்னது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த நட்சத்திரங்களின் விஷயத்தில் இன்னொரு வியப்பான விஷயமும் உண்டு. அதாவது நமது ஜோதிட நூல்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை என்று 27 நட்சத்திரங்களை குறிப்பிட்டுள்ளன. பகுத்தறிவுவாதிகள் பலரும் அது என்ன 27 நட்சத்திர கணக்கு, தினமும் இரவில் வெறும் கண்களுக்கு ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் தெரிகிறது, தொலைநோக்கி மூலம் பார்த்தால் பல கோடி நட்சத்திரங்களை நம்மால் சுலபமாக பார்க்க முடியும், அப்படி இருக்க 27 நட்சத்திரங்கள் தான் மனித வாழ்வை நிர்ணயம் செய்யுமா என்று கேள்விகள் எழுப்புகிறார்கள். இந்த கேள்விகளுக்கு நன்கு படித்த பண்டிதர்களால் கூட பதில் சொல்ல முடிவது இல்லை. நமது முன்னோர்கள் கண்டுபிடித்த உண்மை இதுதான். அவர்கள் 27 என்று சொன்னது நட்சத்திரங்களை அல்ல, நட்சத்திர மண்டலம். அதாவது நமது வான மண்டலம் 27 நட்சத்திர மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் பரணி மண்டலம் மட்டுமே சூரியனுக்கு நேர்கோட்டில் வரும். ஒருமுறை பரணியிலிருந்து சூரியன் நகர்ந்தால் மறுமுறை அங்கு வந்து சேர்வதற்கு 27,000 ஆண்டுகள் ஆகின்றன.
இதையொட்டி 1000 ஆண்டுகளுக்கு ஒரு நகர்வு என்று கணக்கிட்டு இந்த 27 புள்ளிகளுக்கு நேராக ஒரு விண்மீன் தொகுதிகளை அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் என 27 நட்சத்திரங்களாக பிரித்திருக்கிறார்கள். இந்த கணக்கீட்டை கண்டுபிடித்தவர்கள் வைவஸ்த மனுவின் அரசவையில் மதிமந்திரிகளாக இருந்தவர்கள். இந்த மனுவின் காலம் கிமு 8756 என்று ஓர் ஆராய்ச்சி தெரிவிக்கிறது. ஜோதிடம் என்பது ஆச்சரியமான கணக்கீடுகள் கொண்ட ஒரு கலை என்பதை தற்போது மேலை நாட்டினர் உணர தலைப்பட்டுள்ளனர். கோள்களின் ஆதிக்கம் மனித வாழ்வில் நிகழ்கின்றது என்பதை 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரையில் அவர்கள் ஏற்கவில்லை. ஆனால் பௌர்ணமியில் கடல் ஆர்ப்பரித்து அலைகள் பொங்குவதையும், அமாவாசையன்று கடல் கொந்தளிப்பு ஏதும் இன்றி அமைதியுடன் விளங்குவதையும் கண்டு சந்திரனின் ஈர்ப்பு விசைதான் இதற்கு காரணம் என்று கண்டனர். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த நமது தமிழ் புலவர்கள் இது பற்றி கவி பாடியுள்ளனர். இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்செய் அதிர்வலையாய் பொங்காது அலர்கதிராய் தன்னென் கதிர்வரவால் பொங்கும் கடல். ரோஹித் அந்த பாடலை பாடி முடித்ததும் கைதட்டல் கடல் ஒளியாய் எழுந்து ஹாலின் சீலிங் வரை உராய்ந்தது. மேலும் சில நிமிடங்கள் பேசி முடித்த ரோஹித் தன் மணிக்கட்டில் இருந்த வாட்சை பார்த்துவிட்டு, இப்போது அந்த 11 கேள்விகளுக்கு வருவோம். 10 நிமிடங்களுக்கு முன்பு 1 நிமிட நேரத்திற்குள் என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் உங்களில் சில பேருக்கு மனதில் பதிவாகி இருக்கலாம். ஒரு வினாடி கூட யோசிக்காமல் திணறாமல் அந்த கேள்விகளை வரிசைக்கிரமாக சொல்லி அதற்கான பதில்களை உங்களில் யாராவது சொல்ல முடியுமா? முடியும் என்றால் அவர்கள் மேடைக்கு வரலாம் என்றான். ஹாலில் சலசலப்பான சத்தம் எழுந்து பின் அமைதியாயிற்று. ரோஹித் பலமாக குரல் கொடுத்தான். யாராவது வருகிறீர்களா? ஹாலில் நிசப்தம். ஓகே, உங்களால் முடியாது என்று தீர்மானிக்கப்பட்ட ஒன்றை நான் இப்போது நிகழ்த்தி காட்டப் போகிறேன். என்னிடம் கேட்கப்பட்ட முதல் கேள்வி, பிரம்மசாஸ்தா என்பவர் யார்? இதற்கான பதில், ஆய கலைகள் 64ஐயும் கற்றுத் தேர்ந்தவர், தம்மை வணங்கி வேண்டுபவர்களுக்கு அந்த கலைகளை வரமாக தந்து அருள்பவர். இவருடைய இன்னொரு பெயர்தான் வித்யாமூர்த்தி. இரண்டாவது கேள்வி, ஹீமோபீலியா என்பது என்ன நோய்? பதில், நம் உடம்பில் ஏதாவது ஒரு பாகத்தில் இரத்த காயம் ஏற்படும் போது இரத்தம் மேற்கொண்டு வழியாமல் உறைந்து போக வேண்டும். அப்படி இரத்தம் உறையாமல் தொடர்ந்து வழிந்து கொண்டே இருந்தால் அந்த நோய்க்கு பேர் ஹீமோபீலியா. மூன்றாவது கேள்வி, சீன பெருஞ்சுவரின் நீளம் என்ன? பதில், 7500 கிலோமீட்டர். நான்காவது கேள்வி, நமது உடம்பின் உஷ்ணநிலையை சீராக பார்த்து கொள்ளும் பொறுப்பை மூளை ஒரு முக்கியமான ஹார்மோனிடம் கொடுத்துள்ளது. அந்த ஹார்மோனின் பெயர் என்ன? பதில், தைராக்சின். ஐந்தாவது கேள்வி, அமெரிக்க ஜனாதிபதிகளாக இருந்த 4 பேர் பதவியில் இருந்த போதே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவர்களின் பெயர்கள் என்ன? எந்தெந்த வருடங்களில் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்? பதில், 1 ஆபிரகாம் லிங்கன் 1865, 2 ஜேம்ஸ் ஆப்ரஹாம் கார்பெல்ட் 1881, 3 வில்லியம் மெக்கன்சி 1901, 4 ஜான் எஃப் கென்னடி 1963. ஆறாவது கேள்வி, கடலில் நீர்மூழ்கி கப்பல் அதிகபட்சமாக எத்தனை மீட்டர் ஆழம் வரை செல்லும்? பதில், 600 மீட்டர் ஆழம். அதற்கும் கீழே கப்பல் சென்றால் கடலின் நீரின் அழுத்தம் தாங்காமல் கப்பலின் பாகங்கள் நசுக்கப்பட்டுவிடும். ஏழாவது கேள்வி, எஸ்கலேட்டர் கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் எது? உலகின் மிக நீளமான எஸ்கலேட்டர் எங்கே உள்ளது? பதில், 1910ஆம் வருடம் எஸ்கலேட்டர் கண்டுபிடிக்கப்பட்டது. ரஷ்யாவின் லெனின்கிராட் நகரில் உள்ள எஸ்கலேட்டர் தான் உலகிலேயே மிக நீளமானது. அதன் நீளம் 120 மீட்டர். எட்டாவது கேள்வி, செரிபரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் எனப்படும் மூளை தண்டுவட திரவத்தின் பயன்பாடு என்ன? பதில், மூளை மற்றும் தண்டுவட குழிக்குள் நிரம்பியுள்ள நிறமற்ற தெளிவான திரவம் மூளை தண்டுவட திரவமாகும். மூளையில் உள்ள கெராய்டு பிளக்ஸின் சுரப்பி இந்த திரவத்தை சுரக்கிறது. இந்த திரவத்தின் அளவு 150 மில்லிலிட்டர். தலை அசையும் போதும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதிர்ச்சிக்குள்ளாகும் போதும் இந்த திரவம் ஒரு ஷாக் அப்சர்பராய், அதாவது அதிர்வு தாங்கியாய் செயல்படுகிறது. ஒன்பதாவது கேள்வி, கதிரியக்கத்தை அளவிடும் அளவுகோலின் பெயர் என்ன? பதில், ரெம். 10வது கேள்வி, ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன. இதை சொன்னவர் யார்? பதில், விவேகானந்தர். ரோஹித் சற்றும் யோசிக்காமல், ஒரு இடத்திலும் கூட திணறாமல் 11 கேள்விகளையும் வரிசை கிரமமாக சொல்லி பதில்களை சொல்லி முடித்த போது ஹாலில் இருந்த அனைவரும் எழுந்து நின்று வெகு நேரம் வரை கைகளை கட்டிக்கொண்டு இருந்தார்கள். கின்னஸ் அமைப்பாளர் வில்லியம் பிராங்க்பர்ட் மைக்கை பிடித்து பேச ஆரம்பித்ததும் தான் ஆரவாரம் அடங்கியது. இது ஒரு அற்புதமான சாதனை. ரோஹித்தின் மூளையும் அதன் செயல்பாடுகளும் நினைவாற்றலும் அபாரணமானவை. பொதுவாக நினைவாற்றலை 3 வகையாக பிரிக்கலாம்.
முதல் வகை சென்சரி மெமரி, அதாவது உணர்வுகளின் நினைவாற்றல். இவ்வகையில் நிகழ்வுகள் உணர்வுகளை தூண்ட ஏற்று அனுபவித்து பின்னர் மூளையில் நினைவாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. இதுவே நினைவாற்றலின் தொடக்கச் செயலாகும். நினைவாற்றலின் இரண்டாவது வகை பிரைமரி மெமரி என்று சொல்லப்படுகிறது. இந்த நினைவாற்றலில் நடந்தவை, சொற்கள், எண்ணங்கள், எழுத்துக்கள் அல்லது வேறு பிற செய்திகளை நம் நினைவில் வைத்து இருப்பதாகும். இந்த செய்திகள் நம் நினைவில் உடனடியாக கிடைக்கும்படி அமைந்துள்ளன. இந்த செய்திகளுக்காக நீண்ட சிந்தனை நமக்கு தேவையில்லை. நினைவாற்றலின் மூன்றாவது வகை செகண்ட் மெமரி. இந்த வகையான நினைவாற்றலில் சில செய்திகள் நிரந்தரமாக நம் மூளையில் பதிவாகியுள்ளன. இச்செய்திகள் சில மணி நேரங்களுக்கு பின்போ அல்லது சில நாட்களுக்கு பிறகோ அல்லது சில வருடங்களுக்கு பிறகோ தேவைப்படுபவை. ரோஹித்தின் நினைவாற்றல் இந்த மூன்று வகை நினைவாற்றலுக்கும் அப்பாற்பட்டவை, அபூர்வமானவை. வில்லியம் பிராங்க்ஃபர்ட் பாராட்டி பேசிக் கொண்டிருக்கும் போதே ரோஹித் தன்னுடைய உடல் ஒரு நடுக்கத்திற்கு உட்படுவதை உணர்ந்தான். எதனால் இந்த நடுக்கம்? யோசிக்க யோசிக்க கண்களுக்குள் ஒரு கொத்து இருட்டு பாய்ந்தது. அதிலிருந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு வருவதற்குள் தலை சுழன்றது. உடம்பு தன் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு பக்கம் சாய்ந்தது. காதருகே பதட்டமான குரல். வாட் ஹேப்பன் ரோஹித்? யாரோ ஓடி வந்தார்கள், தாங்கி பிடித்தார்கள். சுற்றிலும் குரல்கள். என்னாயிற்று என்னாயிற்று என்று. இங்கே யாராவது டாக்டர்கள் இருக்கிறார்களா? ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்யுங்கள். யாரோ சில பேர்களால் தான் தூக்கப்படுவதை உணர்ந்தான் ரோஹித். ஆம்புலன்ஸுக்கு போய் ஃபோன் செய்து அது வரும் வரைக்கும் காத்து கொண்டு இருக்க நேரமில்லை. பக்கத்திலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, அங்கே கொண்டு போய் விடுவோம். கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு எதிரே இருந்த போர்ட்டிகோவில் கார் ஒன்று வந்து நிற்க அதன் பின் சீட்டில் கிடத்தப்பட்டான் ரோஹித். ஹாஸ்பிட்டலை நோக்கி விரைந்தது கார். அத்தியாயம் 3. வைர வரிகள். ஜப்பான் மக்களிடம் உள்ள நல்ல குணங்களின் காரணமாகவே அந்த நாடு எல்லா வகையிலும் முன்னேறியுள்ளது. அவர்களுக்கு நேர்மையாக இருப்பது பிடிக்கும். அதே நேர்மையை மற்றவர்களிடமும் எதிர்பார்ப்பார்கள். அடுத்தவரின் விஷயத்தில் மூக்கை நுழைக்காமல் தன் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பது, பொது இடங்களில் தன்னால் யாருக்கும் எந்த தொந்தரவும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்பது, தன் தாய்மொழியை தன் உயிரினும் மேலாய் நேசிப்பது, ரயில் பஸ் பயணங்களின் போது செல்போன் பேசாமல் தவிர்ப்பது, அப்படி பேச நேர்ந்தால் சத்தம் அதிகம் இல்லாமல் மென்மையாக பேசுவது, அலுவலகத்திற்கு குறித்த நேரத்திற்கு வருவது, வேலை நேரத்தில் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து வைப்பது, 12 மணி நேரம் வேலை செய்தாலும் புன்னகையோடு வேலை செய்வது, வீட்டிலும் சரி ஆபீஸிலும் சரி சுற்றுப்புறத்தை மிக சுத்தமாக பேணி காப்பது, சாலையில் எச்சில் துப்பாமல் புகைப்பிடிக்காமல் இருப்பது, சாலையில் ஏதாவது ஒரு பொருளை கண்டெடுத்தால் சிரமம் பார்க்காமல் அருகில் இருக்கும் காவல் நிலையத்திற்கு கொண்டு போய் ஒப்படைத்து விடுவது. இதுபோல நம் இந்திய மக்களும் மாற வேண்டும். அது ஒரு பொற்காலம் கண்டிப்பாக நடக்கும். அத்தியாயம் 3. போலீஸ் கமிஷனர் அலுவலகம். காலை மணி 9. கமிஷனர் திருநாவுக்கரசுக்கு முன்பாக கொந்தளிக்கும் கோபத்தோடு உட்கார்ந்தார் அனல் புண்ணியகோடி. அவர் வாயிலிருந்து வார்த்தைகள் பீறிட்டன. என்ன தைரியம் இருந்தா என்னோட பிறந்த நாளும் அதுவுமா இப்படி ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு வைப்பான்? இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நீங்க நிறுத்தணும் கமிஷனர் சார். கமிஷனர் திருநாவுக்கரசு தன் கையில் வைத்து இருந்த கர்ச்சீஃபால் நெற்றி வியர்வையை ஒற்றிக்கொண்டார். கொஞ்சம் பொறுமையா இருங்க மிஸ்டர் புண்ணியகோடி. ஃப்ளெக்ஸ் போர்டு வச்ச நபர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு தனி ஸ்குவாடே போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ள ஏதாவது பாசிட்டிவா தகவல் வரும். எப்படியும் ஆளை மடக்கிடலாம், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இதோ பாருங்க கமிஷனர் சார், இந்த நாட்டில் நல்லவங்களுக்கு எதிரிகள் அதிகம் இருக்கும்போது என்ன மாதிரியான ஆட்களுக்கு எதிரிகளுக்கா பஞ்சம்? ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. நான் யாரைன்னு சந்தேகப்பட முடியும்? மூஞ்சிக்கு முன்னாடி சிரிக்கிறாங்க, முதுகுக்கு பின்னாடி அண்டர் கிரவுண்ட் வேலை பண்றாங்க. நான் யாரைன்னு சந்தேகப்படுறது? புண்ணியகோடி புலம்பிக் கொண்டிருக்கும் போது கமிஷனரின் செல்போன் மெல்லிய டெசிபலில் ரிங்டோனை வெளியிட்டது. எடுத்து காதுக்கு ஊற்றினார். எஸ். மறுமுனையிலிருந்து ஸ்பெஷல் ஸ்குவாட் லீடர் ஆனந்த் பேசினார். சார், அந்த ஃப்ளெக்ஸ் போர்டு சம்பந்தமா ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. என்ன? பொன்னேரி செக் போஸ்ட்ல சென்ட்ரியா வேலை பார்க்கிற பரந்தாமன் என்கிற அந்த நபர் இன்னைக்கு விடியற் காலையில ஒரு வேனை மடக்கி சோதனை போட்ட போது புண்ணியகோடி சம்பந்தப்பட்ட ஃப்ளெக்ஸ் போர்டு ஒன்றை பார்த்திருக்கார். அதை கொண்டு போன 2 நபர்களை விசாரிச்ச போது அவங்க 2 பேரும் புண்ணியகோடியின் தொண்டர்கள்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சென்ட்ரி பரந்தாமனை அவங்கள நம்பாம வேனுக்குள்ள ஏறி பார்த்திருக்கார். டார்ச் வெளிச்சத்துல ஃப்ளெக்ஸ் போர்டையும் படிச்சிருக்கார். ஆனால் அந்த சமயத்துல ஃப்ளெக்ஸ் போர்டில் இருந்த வாசகங்கள் புண்ணியகோடியை பாராட்டும் விதத்துல தான் இருந்ததாமா. அது எப்படி சாத்தியம்? பொன்னேரி பைபாஸ் ரோட்ல 5 ரோடு சந்திப்புல வச்சிருந்த ஃப்ளெக்ஸ் போர்டு விபரீதமா வேற மாதிரி இருந்தது. அங்க போனதும் வாசகங்களை மாத்திருக்காங்க சார். சரி, அந்த ஃப்ளெக்ஸ் போர்டு கொண்டு போன 2 பேர் யாருன்னு தெரிஞ்சுதான்? ஓரளவுக்கு சார். ஓரளவுக்குன்னா என்ன? சென்ட்ரி பரந்தாமன் சொன்ன அடையாளங்களை வச்சு பார்க்கும்போது அந்த 2 பேரும் நாகேந்திரனோட ஆட்கள் மாதிரி தெரியுது சார். பட் கன்ஃபார்மா தெரியல. சரி, நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க. நம்ம ஸ்குவாட்ல இருந்து 2 பேரை பிரிச்சு
அந்த நாகேந்திரனை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் உங்ககிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வரணும். எஸ் சார். கமிஷனர் திருநாவுக்கரசு செல்போனை அணைத்து விட்டு தனக்கு எதிரில் உட்கார்ந்திருந்த புண்ணியகோடியை ஏறிட்டார். உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் போர்டு மூலமாக மிரட்டல் விட்டது உங்கள் பழைய ஃப்ரெண்ட் நாகேந்திரனா இருக்கலான்னு ஸ்குவாட் லீடர் சந்தேகப்படுறார். புண்ணியகோடி முகம் இறுகி போனவராக சொன்னார். 5 வருஷத்துக்கு முந்தி கந்துவட்டி வியாபாரத்திலிருந்து கஞ்சா கடத்துற பிஸ்னஸ் வரைக்கும் எங்கூட பார்ட்னராக இருந்தவன் ஒரு பொம்பளை பிரச்சனையினால என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். என்ன இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்க புண்ணியம்னு கட்டி பிடிச்சுக்குவான். இருந்தாலும் அவனை நம்ப முடியாது. ஏற்கேற்ற மாதிரியே அவன் ஒரு நாகப்பாம்பு. சார், நாகேந்திரனை கண்காணிக்க சொல்லிட்டேன். இன்னும் 2 நாளைக்கு போலீஸ் உங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். யாரும் உங்களை நெருங்க முடியாது. கமிஷனர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே புண்ணியகோடியின் செல்போன் வைப்ரேஷனில் ஒளிர்ந்தது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தார். அது ஒரு புது எண். காதுக்கு ஒற்றி குரல் கொடுத்தார். யாரு? புண்ணியம், நான் தான் நாகேந்திரன். புண்ணியகோடிக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் இயல்பாக பேசினார். சொல்லு நாகு, என்ன இன்னைக்கு உன்னோட பிறந்த நாளாமே? ஆமாம், வாழ்த்துக்கள். என்ன நாகு, வழக்கத்துக்கு விரோதமாக இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறேன்? அடுத்த வருஷத்துக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல எனக்கு ஆசைதான் புண்ணியம். ஆனால் நீ தான் உயிரோடு இருக்க மாட்டிய. புண்ணியகோடி திடுக்கிட்டார். நாகு, நீ என்ன சொல்கிற? அந்த ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சதே நான் தான். நாளைக்கு காலையில் நீ சூரியோதயத்தை பார்க்க மாட்டேன். புண்ணியகோடி வியர்த்து வழிந்து கொண்டிருக்கும் போதே மறுமுனையில் பேசிய நாகேந்திரன் செல்போனை ஊமையாக்கினான். வைர வரிகள். பொன்னையும் பொருளையும் மட்டும் தமிழ் இலக்கியங்கள் செல்வம் என்று சொல்லவில்லை. அவை அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் சரி, அங்கே நிச்சயம் அமைதி இருக்காது. செல்வம் என்பது உண்மையிலேயே போதும் என்கின்ற மனம்தான். போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பது கிராமத்தில் வாழும் சாமானியனும் கடைபிடித்த நெறி. எதுவாக இருந்தாலும் இது இறைவன் தந்தது என்கின்ற எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ அந்த மனிதர் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவே இருப்பார். அத்தியாயம் 4. குட் டைம்ஸ் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்பாக போலீஸ் ஜீப் நின்றது. அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் ஜெயபிரகாஷ் கீழே இறங்க இன்ஸ்பெக்டர் சாரதி சல்யூட்டோடு எதிரே வந்து நின்றார். ஜெயபிரகாஷ் நடந்து கொண்டே கேட்டார். அந்த அஷ்டாவதானி நிகழ்ச்சியை நடத்தினது யாரு? சிருஷ்டி என்கிற ஒரு அமைப்பு சார். கன்வீனரோட பேரு ராஜ்பாபு. என்ன சொல்றார்? அரண்டு போயிருக்கார் சார். ஹாஸ்பிட்டலின் படிகளில் இருவரும் ஏற புல் சூட் அணிந்த ராஜ்பாபு கலவரமாக பார்வைக்கு கிடைத்தார். ஜெயபிரகாஷை பார்த்ததும் வேக நடையோடு வந்தார். வியர்த்து களைத்து போயிருந்தார். சார், நடந்த சம்பவங்கள் எல்லாமே ஆச்சரியமாகவும் விபரீதமாகவும் இருக்கு. ரோஹித் எப்படி மயங்கி விழுந்தாருன்னே தெரியல சார். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்காக முயற்சி பண்ணப்போ யாரோ 3 பேர் வேகமா வந்து ரோஹித்தை அந்த கார்ல கொண்டு போய் கிடத்தினாங்க. அந்த நேரத்தில் அவங்க யாரு என்னன்னு கேட்க தோணல சார். அடுத்த தெருவில் இருக்கிற குட் டைம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம், பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு காரில் கிளம்பி போயிட்டாங்க. நானும் என்னோட அமைப்பை சேர்ந்த 2 பேரும் அந்த நிமிஷமே புறப்பட்டோம். காரில் ஒரு 5 நிமிஷம் பயணம்தான். குட் டைம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஹாஸ்பிட்டலோட ரிசப்ஷன் கவுண்டரில் விசாரித்தா ரோஹித் இங்கே கொண்டு வரப்படலைங்கிற விவரம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இங்கே இருந்த எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஃபோன் பண்ணி ரோஹித்ங்கிற பேரில் எந்த பேஷண்ட்டாவது அட்மிட் ஆகியிருக்காங்களான்னு என்கொயரி பண்ணோம். அப்படி யாருமே அட்மிட் ஆகலைங்கிற பதில் தான் கிடச்சிது. ஸோ ரோஹித்தை யாரோ திட்டம் போட்டு கடத்தி இருக்காங்க. எஸ் சார், என்னோட அசம்ஷனும் அதுதான். அந்த 3 பேரும் எப்படி இருந்தாங்க? டீசெண்டாக இருந்தாங்க சார். ஏஜ் குரூப் 30லிருந்து 40க்குள்ளே இருக்கலாம் சார். அந்த 3 பேரில் ஒருத்தருக்கு தலை வழுக்கையாக இருந்துச்சு சார். ரோஹித்துக்கு சொந்த ஊர் இது? பெங்களூர் சார். அவர் ஒரு கன்னடராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தான் படித்தார். கிட்டத்தட்ட ஒரு தமிழியன் தான். ஃபேமிலி? அவரோட ஃபாதரும் மதரும் ஹூப்ளியில் இருக்காங்க. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ண பூனே போயிருக்கிறதா ரோஹித் சொல்லியிருந்தார். அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டீங்களா? இன்னும் இல்லை சார். ரோஹித்தை கண்டுபிடிச்ச பிறகு தகவல் கொடுத்தாதான் சரியாக இருக்குன்னு மனசுக்கு பட்டது. யூ ஆர் கரெக்ட். ஆமோதித்த அசிஸ்டன்ட் கமிஷனர் தனக்கு பக்கத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் சாரதியிடம் திரும்பினார். சிட்டியில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஃபோன் பண்ணி ரோஹித் பற்றி விசாரணை பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். எல்லாத்துக்கும் மேலே இந்த ஹாஸ்பிட்டலின் கம்ப்யூட்டரில் இருக்கிற டீம் வியூவர் என்கிற ஆப்ஷனுக்கு போய் சிட்டியில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்கள் எல்லாவற்றையும் ஒரே அட்டவணைக்கு கீழே கொண்டு வந்து எந்த ஹாஸ்பிட்டலையாச்சும் ரோஹித்ங்கிற பேஷண்ட் அட்மிட் ஆகியிருக்காரான்னு பார்த்தப்போ த பர்சன் நேம் இஸ் நாட் ஃபவுண்டுங்கிற ரிப்ளை தான் கிடைச்சிது. இன்ஸ்பெக்டர் சாரதி சொல்லி கொண்டு இருக்கும் போதே ஹாஸ்பிட்டலின் ரிசப்ஷன் கவுண்டரிலிருந்து அந்த வரவேற்பு பெண் குரல் கொடுத்தார். சார், எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். அந்த பெண் ஜெயபிரகாஷை பார்த்து சொன்னாள், சார், ஃபோன் உங்களுக்குத்தான். அவர் வேக வேகமாக போய் அவளுடைய கையில் இருந்த டெலிஃபோன் ரிசீவரை வாங்கினார். எஸ், யாரது? பதிலுக்கு ஒரு பெண்ணின் ரெக்கார்டர் வாய்ஸ் கேட்டது. ரோஹித் இனி எனக்குத்தான், உங்களுக்கு இல்லை. அவரை அடியோடு மறந்துவிட்டு வேறு வேலைகள் ஏதாவது இருந்தால் போய் பார்க்கவும். வைர வரிகள்.
பெண் புத்தி பின் புத்தி என்று கிண்டல் அடிப்பவர்கள் அவசியம் படிக்க வேண்டிய வரிகள் இது. மனிதர்களை மட்டுமல்ல, பின்வரப்போகும் பிரச்சனைகளை யூகம் செய்வதிலும் ஆண்களை ஓரம் கட்டி விடுகிறார்கள் பெண்கள். ஒருவரின் முகத்தை பார்த்தே அவரின் குணத்தை கணிப்பதில், குறிப்பாக ஆணை எடை போடுவதில் பெண்களுக்கு அபார திறமை உண்டு. அதேபோல் கணவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அதை எப்படி எந்த விதத்தில் தீர்க்க வேண்டும் என்பதை ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து பின்னால் கணவனுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாத அளவிற்கு தீர்வு சொல்வதால் மனைவி ஒரு மந்திரி என்று பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அத்தியாயம் 5. மத்தியான சாப்பாட்டை புறக்கணித்துவிட்டு ஒட்டுமொத்த போலீஸ் உயரதிகாரிகளும் டிஜிபிக்கு முன்பாய் அரைவட்டம் போட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்க அவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாறி மாறி புரிந்து கொண்டிருந்தார். சட்டம் இப்ப யார் கையில இருக்குன்னே தெரியல. அனல் புண்ணியகோடி ஒரு அரசியல் எதிர்க்கட்சி தலைவர். அவரை நாகேந்திரங்கிற தாதா நாளைக்கு காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி கொலை செய்ய போறதா பிளக்ஸ் போர்டு வைக்கிறான். இந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் வருதுன்னா அவனுக்கு போலீஸுங்கிற பயமே இல்லைன்னு தானே அர்த்தம். போலீஸ் கமிஷனர் திருநாவுக்கரசு தனக்கு முன்பாய் இருந்த மைக்கில் இடைமறித்தார். சார், நான் இங்க ஒரு விஷயத்தை சொல்லலாமா? ப்ளீஸ் ஸ்பீக் அவுட். அனல் புண்ணியகோடி நாகேந்திரன் 2 பேருமே ஒரு காலத்துல தென் மாவட்டங்களில் தாதாயத்தை வளர்த்து அறுவடை பண்ணின புண்ணியவான்கள். 2 பேருக்கு மத்தியில நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற ஈகோ பிரச்சனை வந்தபோதுதான் 2 பேருமே பிரிஞ்சு தனித்தனியா ராஜபரிபாலனம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேருமே ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவங்க. எவ்வளவு பெரிய கிரைம் அஃபென்ஸ் நடந்தாலும் சரி 2 பேரையுமே கைது பண்ண முடியாது. காரணம், புண்ணியகோடிக்கு பின்னாடி ஒரு 5 மந்திரிகளும் நாகேந்திரனுக்கு பின்னாடி ஒரு 5 மந்திரிகளும் இருக்கிறது தான். நாகேந்திரன் இத்தனை துணிச்சலா பிளக்ஸ் போர்டு வைக்கிறதுக்கும் புண்ணியகோடிக்கே போன் போட்டு பேசி கொலை மிரட்டல் விடுறதுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் ரீதியான காரணமும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டிஜிபி குறுக்கிட்டு இறைந்தார். காரணம் எதுவா இருந்துட்டு போட்டோம், நான் இப்போ ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் இஷ்யூ பண்றேன். புண்ணியகோடிக்கு அவர் வீட்டில் வச்சு 3 லேயர் ப்ரொடெக்ஷன் கொடுங்க. நாகேந்திரனை ட்ரேஸ் அவுட் பண்ணி அவர் எங்க இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. எந்த ஒரு மந்திரியின் தலையீடு இதில் இருந்தாலும் அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். எஸ் சார், எஸ் சார்னு இப்போ சொல்லிட்டு மேலெடுத்து ப்ரெஷர் ஒன்றும் பண்ண முடியலைன்னு நாளைக்கு இங்கே வந்து யாரும் தலையை குனியக்கூடாது. மிஸ்டர் திருநாவுக்கரசு சார், எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அந்த நாகேந்திரனை கண்டுபிடிக்க ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா? எஸ் சார், சர்ச் அண்ட் அரெஸ்ட் வாரண்டோட ஒரு ஸ்குவாடு நாகேந்திரனை தேடிட்டு போயிருக்கு. அவர் எந்த நிமிஷமும் கைது செய்யப்படலாம். டிஜிபி ஏதோ பேச முயற்சி செய்ய அவருடைய உதவியாளர் கையில் ஹாட்லைன் செல்போனோடு வந்தார். சார், என்ன சிஎம் லைன்ல இருக்கார் சார். டிஜிபி பதட்டமும் பவ்யமும் கலந்து கொண்ட உடம்போடு எழுந்து நின்று செல்போனை வாங்கி கொண்டார். காதுக்கு ஊற்றினார். சார், மறுமுனையில் சிஎம் சீறினார். என்ன முந்திரி பக்கோடாவை சாப்பிட்டு காஃபியை குடிச்சு மீட்டிங்குங்கிற போர்வையில் சம்பிரதாய மீட்டிங்கை நடத்திட்டீங்களா? சாரி சார், நீங்க நினைக்கிற மாதிரி இது சம்பிரதாய மீட்டிங் இல்லை. சில அதிரடியான முடிவுகளை எடுத்திருக்கோம். அனல் புண்ணியகோடியின் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது. அடுத்த சில மணி நேரத்துக்குள்ள நாகேந்திரனையும் கார்னர் பண்ணி கைது பண்ணிடுவோம். ஒரு விஷயம், என்ன சார், நாகேந்திரனை கைது பண்ண வேண்டாம். கார்னர் பண்ணினதும் ஃபோன் போட்டு எனக்கு கொடுங்க. நான் நாகேந்திரன் கிட்ட பேசுகிறேன். புண்ணியகோடி நாகேந்திரன் 2 பேருமே நம்ம கட்சிக்கு வேணும். இவங்களில் யாரை பகச்சிக்கிட்டாலும் சரி, தென் மாவட்டங்களில் நமக்குன்னு இருக்கிற ஓட்டு வங்கியில் பாதி காணாமல் போயிடும். 2 பேருக்கு மத்தியில் யார் பெரியவங்கிற ஈகோ போர் நடந்துட்டு இருக்கு. அந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா அந்த 2 பேரையும் எனக்கு முன்னாடி உட்கார வச்சு 1 மணி நேரமாவது பேசி சமாதானப்படுத்தணும். என்ன நான் சொல்றது புரியுதா? புரியுது சார். கமிஷனர் திருநாவுக்கரசு மீட்டிங்கில் இருக்காரா? இருக்காரு சார். அவர்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லி வைங்க. அப்புறம் இந்த நியூஸை ப்ரெஸ் மீடியாவுக்கும் டிவி மீடியாவுக்கும் கொடுத்து பெருசு பண்ண வேண்டாம். ப்ரெஸ்ஸுக்கு நியூஸ் போகலை சார். அந்த ஃப்ளெக்ஸ் போர்டையும் உடனடியாக ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணால் மட்டும் போதாது, அதை எரித்து சாம்பலாக்கிடணும். இப்போவே பண்ணிடுறோம் சார். மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிரச்சனையை முன்னோசனையோடும் புத்திசாலத்தனத்தோடும் ஹேண்டில் பண்ணணும். ஏதாவது ஒரு பக்கம் தப்பு நடந்தாலும் நம்ம ஆளுங்கட்சிக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கிடும். எனக்கு புரியுது சார். வைர வரிகள். மனிதன் தன்னை புகழ்ந்து கொள்ளக்கூடாது, தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடாது. சில இடங்களில் மட்டும் காரணம் கருதி உயர்த்தி கொள்ளலாம் என்கிறது தர்மசாஸ்திரம். மற்ற எல்லா நாட்களிலும் எல்லா சமயங்களிலும் அடக்கத்தோடு இருக்க வேண்டும். மனிதனுக்கு இளமையில் வரும் கர்வத்திற்கு யௌவன கர்வம் என்று பெயர். கல்வியின் காரணமாக வரும் கர்வத்திற்கு வித்யா கர்வம் எனப்படும் பெயர். மனிதர்கள் எந்த நிலையிலும் எந்த காரணத்தை கொண்டும் கர்வம் கொள்ளக்கூடாது. கர்வம் கொள்பவன் என்றைக்காவது ஒரு நாள் பெரும் அவமானத்தை அடைவான் என்பதை புராணங்கள் உணர்த்தியிருக்கின்றன. அத்தியாயம் 6. கருடா கண் மருத்துவமனை மையம். மாலை 7 மணி. ஐ ஸ்பெஷலிஸ்ட் ராகவேந்தர் இன்பேஷண்ட்டுகளை பார்த்துவிட்டு தன்னுடைய அறைக்கு திரும்பி பிளாஸ்கில் இருந்த காஃபியை டம்ளரில் வார்த்து கொண்டிருந்த போது நர்ஸ் மணிமாலா கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தாள். டாக்டர், என்ன சொல்லு. பிளாஸ்கை மூடிவிட்டு காஃபி டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டார்.
நீங்கள் இன்னைக்கு அவுட் பேஷண்ட்டை பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லியும் ஒரு பேஷண்ட் அடம் பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கார். இன்னைக்கு உங்களை பார்க்காம போக மாட்டாங்களாம். ஆனால் பொண்ணா, ஒரு யங் லேடி டாக்டர், பார்க்கறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கா. அவள் பேஷண்ட்டா இல்லை என்ன பர்சனலாக பார்க்க வந்திருக்காளா? பேஷண்ட் மாதிரி தான் தெரியுறா. கருப்பு கண்ணாடி போட்டிருக்கா. அவள் கூட வேற யாராவது வந்திருக்காங்களா? இல்லை டாக்டர், அவள் மட்டும்தான். சரி, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உள்ள அனுப்பு. எஸ் டாக்டர். நர்ஸ் சொல்லிவிட்டு வெளியேற டாக்டர் ராகவேந்திரர் காப்பியை குடிக்க ஆரம்பித்தார். டம்ளர் காலியான போது அந்த பெண் உள்ளே நுழைந்தாள். வயது 25க்குள் இருக்கலாம். அழகாய் இருந்தாள். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். உட்காருமா. அவள் உட்கார்ந்தாள். கண்களுக்கு கொடுத்திருந்த கருப்பு கண்ணாடியை கலற்றினாள். பெரிதான கரிய விழிகள் அவளுக்கு முகத்துக்கு இன்னமும் அழகு சேர்த்தன. சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனை? சார், என்னோட பேர் யாமினி. MBA முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வயசு 23. இன்னும் கல்யாணம் ஆகலை. ஜாதகம் ஏதோ தோஷம்னு சொல்லி கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்கு. இருந்தாலும் வீட்டில் மும்மரமாக வரன் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில எனக்கு ஒரு பார்வை ரீதியான ஒரு பிரச்சனை சார். என்ன பிரச்சனை? யாமினி சில வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு மெதுவான குரலில் பேச்சை ஆரம்பித்தாள். சார், பொதுவாக மனிதர்களுக்கு பகல் நேரத்தில் பார்வை நல்லா தெரியும். ராத்திரி நேரத்தில் அதே பார்வை மங்களா தெரியும். ஒரு துளி வெளிச்சமும் இல்லாத ஒரு இருட்டான அறைக்குள்ள எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அது நம்மளோட பார்வைக்கு புலன்படாது. இதுதானே சார் ஒரு மனிதன் இயற்கையான பார்வை திறன்? ஆமாம், ஆனால் என்னோட பார்வை திறன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு சார். வித்தியாசம்னா? டாக்டர், அது சொல்லுமா. டாக்டர், நல்ல பகல் நேரத்தில் ஒரு அறைக்குள்ள ஒரு பொருள் இருந்தா எந்த அளவுக்கு பளிச்சுன்னு தெரியுமோ அந்த அளவுக்கு ராத்திரி நேரத்தில் ஒரு இருட்டான அறைக்குள்ள எந்த பொருள் இருந்தாலும் என்னோட பார்வைக்கு பளிச்சுன்னு தெரியுது. அதாவது அந்த இருட்டான அறை எனக்கு லைட் போட்ட மாதிரி வெளிச்சத்தோடு தெரியுது. டாக்டரின் பரந்த நெற்றி ஒரு வியப்புக்கு உட்பட்டது. தன்னுடைய மேவாயை தாங்கிக் கொண்டார். நீ என்னம்மா சொல்ற? ராத்திரி நேரமும் பகல் மாதிரி தெரியுதா? பகல் மாதிரி கிடையாது சார். ஒரு இருட்டான அறைக்குள்ள டியூப்லைட் வெளிச்சம் நிரம்பி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. டாக்டர் ராகவேந்தர் ஆச்சரியத்தை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் கேட்டார். எல்லா ராத்திரி நேரங்களும் அப்படித்தான் இருக்கா? எல்லா ராத்திரி நேரங்கள்லையும் அப்படி இல்லை டாக்டர். மாசத்துல 3 நாள் மட்டும் அப்படி இருக்கு. அதாவது அமாவாசை அன்னைக்கும், அதுக்கு முதல் நாளும், அதுக்கு அடுத்த நாளும். எத்தனை நாளா இப்படி இருக்குமா? கடந்த 6 மாச காலமா இப்படி இருக்கு சார். வீட்டில் இதை பத்தி சொன்னியாமா? சொல்லலை டாக்டர். ஏற்கனவே என்னோட ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்கிறதால கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்கேன்னு அம்மாவும் அப்பாவும் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போய் இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குன்னு சொன்னா 2 பேருமே நொறுங்கி போயிடுவாங்க டாக்டர். டாக்டர் ராகவேந்தர் தன்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் நாற்காலிக்கு ஆயாசமாக சாய்ந்தார். இட் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். இது மாதிரியான ஐ டிசார்டர் கோடியில் ஒருத்தருக்குத்தான் வரும். இது ஒரு நோய் கிடையாது, பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை ஆப்தலாமிக் ஸ்பெஷலிஸ்ட் ஒயிட் நைட்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்கிறதா இருந்தால் வெள்ளை இருட்டுன்னு சொல்லலாம். இப்படி ஏற்படுக்க என்ன பிரச்சனை டாக்டர்? நம்ம கண்களில் இருக்கிற ரேட்ஸ் அண்ட் கோன் தான் காரணம். மனிதர்களில் 99.99% பேருக்கு இந்த ரேட்ஸும் கோன்ஸும் சரியான எண்ணிக்கையில் தான் இருக்கும். 0.1% மனிதர்களுக்கு மட்டுமே கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு பார்வை கூர்மையாக இருக்கும். 60-70 வயதுகளில் கூட கண்ணாடி போட மாட்டாங்க. பட் இந்த வெள்ளை இருட்டு பிரச்சனை ரொம்பவும் அபூர்வம். நான் இது வரைக்கும் கேள்விப்பட்ட வகையில் இந்த உலகத்தில் சொற்ப பேர்களுக்கு இது வந்திருக்கு. அமெரிக்காவில் 2 பேர், ஆஸ்திரேலியாவில் ஒரு 5 பேர், சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் தலா 2 பேர்னு சின்னதாக ஒரு பட்டியல் இருக்கு. இந்த வெள்ளை இருட்டு பிரச்சனையை குணப்படுத்த முடியுமா டாக்டர்? சாரிம்மா, இது ஒரு இன்க்யூரியபிள் ப்ராப்ளம். இந்த நிமிஷம் வரைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. பட் எதுக்கும் உன்னோட கண்ணை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரலாம். டாக்டர், நான் இன்னைக்கு இங்கே கன்சல்டேஷனுக்கு வந்ததுக்கு காரணம், நாளைக்கு அமாவாசை. இன்னையிலிருந்து 3 நாள் வரைக்கும் தான் எனக்கு இந்த வெள்ளை இருட்டு பிரச்சனை இருக்கும். டாக்டர், இப்போ மணி 7க்கு மேலே ஆயிருச்சு. ஒரு இருட்டான ரூமுக்குள்ளே என்னை விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட விசிபிலிட்டி பவர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுவும் சரிதான் சொன்ன டாக்டர் மேஜையில் இருந்த அழைப்பு மணியை தட்டினார். நர்ஸ் மணிமாலா எட்டி பார்த்தார். சிஸ்டர், இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் உள்ளே இருக்க ஒரு ரூமில் உட்கார வைங்க. நான் சொல்லும் போது கூட்டிட்டு வாங்க. எஸ் டாக்டர் சொன்ன மணிமாலா யாமினியை கூட்டிக் கொண்டு உள்ளே போனாள். வைரவரிகள் திருமண வாழ்வு சரியாய் அமையாவிட்டால் அதற்கு காரணம் அங்கே இருக்கும் 2 பிடிவாதக்காரர்கள் தான். எங்கோ இருக்கும் 9 கிரகங்கள் அல்ல. அத்தியாயம் 7. இரவு மணி 10. அனல் புண்ணியகோடியின் பங்களா வெளிச்சத்தில் இருந்தது. போலீஸின் 3 அடுக்கு பாதுகாப்பும் புண்ணியகோடியின் அடியாட்கள் கூட்டமும் ஒரு கோட்டையாய் மாறியிருக்க, போலீஸ் கமிஷனர் திருநாவுக்கரசு லானின் முன்புறம் இருந்த போலீஸ் அதிகாரிகளோடு பேசிக் கொண்டிருந்தார். செக்யூரிட்டி ஏற்பாடுகளில் எந்த ஓட்டையும் இல்லையே? இல்லை சார், 10 அடிக்கு ஒரு கமாண்டோ, சூட்டட் சைட் ஆர்டர், இந்த 2 விஷயங்களுமே ப்ளஸ் பாயிண்ட்டுகளாக இருக்கும்போது
உள்ளே இருக்கிற அனல் புண்ணியகோடிக்கு எந்த உருவத்திலும் ஆபத்து வர வாய்ப்பு இல்லை சார். நாகேந்திரன் சாமானியப்பட்ட ஆள் கிடையாது. புண்ணியகோடியின் கூடவே இருந்தவன். பாம்போட கால் பாம்பறியும்னு சொல்லுவாங்க. 2 பேரோட பலங்களும் சரி பலவீனங்களும் சரி 2 பேருக்குமே அத்துப்படி. ஸோ நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும். புண்ணியகோடிக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் யூனிஃபார்மை கலட்டி வச்சுட்டு வேஷ்டி சட்டைக்கு மாற வேண்டியதுதான். கமிஷனர் பேசி முடிக்கவில்லை. அவருடைய செல்போன் நடுக்கமாக ரிங்டோனை வெளியிட்டது. எடுத்தார். அது ஒரு புது எண். அந்த எண்ணையே பார்த்து கொண்டிருந்தவர் தனக்கு பக்கத்தில் இருந்த டெபுட்டி கமிஷனரிடம் திரும்பினார். செல்வராஜன் சார், மானிட்டர் யூனிட்டுக்கு தகவல் கொடுத்து இந்த நம்பர் யாரோடதுன்னு ட்ரேஸ் பண்ணுங்க. அவர் எஸ் சார் என்று சொல்லிவிட்டு பங்களாவின் ஒதுக்குப்புறமாக இருந்த மானிட்டர் யூனிட்டை நோக்கி போக கமிஷனர் செல்போனை காதுக்கு கொடுத்தார். யாரு? வணக்கம் கமிஷனர் சார், நான் நாகேந்திரன். என்னோட தோஸ்த் புண்ணியகோடியை காப்பாற்றியே தீர்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்கு. இதோ பாருங்க நாகேந்திரன், நம்ம சிஎம் உங்க மேல நிறைய அபிமானமும் மரியாதையும் வச்சிருக்காரு. உங்களது ஆட்களால புண்ணியகோடிக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி சிஎம் கிட்ட பேசுங்க, அவர் உங்களுக்கு வேண்டியதை பண்ணுவாரு. மறுமுனையில் நாகேந்திரனின் சிரிப்பு சத்தம் கேட்டது. கமிஷனர் சார், இந்த விஷயத்துல சிஎம் சொன்னாலும் சரி பிஎம் சொன்னாலும் சரி நான் என்னோட வேலையிலிருந்து பின்வாங்க போறதில்ல. இது எனக்கும் புண்ணியகோடிக்கும் உள்ள பிரச்சனை. அவன் எனக்கு பண்ணின துரோகத்துக்கு அவன் இத்தனை நாள் உயிரோடு இருந்ததே பெரிய விஷயம். இன்னைக்கு ராத்திரி அவன் உயிரை விடுற போறது சர்வ நிச்சயம். நாளை காலையில அவன் சூரிய உதயத்தை பார்க்க மாட்டான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவனுக்கு 3 லேயர் பாதுகாப்பு கொடுத்தாலும் சரி 30 லேயர் பாதுகாப்பு கொடுத்தாலும் சரி அவனோட மூச்சு நிற்க போறது உறுதி. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. சாரி கமிஷனர் சார், நீங்க இன்னைக்கு இந்திய ராணுவத்தையே கொண்டு வந்து புண்ணியகோடியோட வீட்டு முன்னாடி நிறுத்தினாலும் சரி அவனோட உயிரை காப்பாற்ற முடியாது. மறுமுனையில் நாகேந்திரன் இணைப்பை துண்டித்து விட கமிஷனர் திருநாவுக்கரசு எரிச்சலாய் தன்னுடைய செல்போனையும் அணைத்தார். வாய் விட்டு முனகினார். இந்த 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் பகையனை தெரியலையே. டெபுட்டி கமிஷனர் செல்வராஜ் பக்கத்தில் வந்து நின்றார். என்ன செல்வராஜ், நம்பரை மானிட்டர் பண்ணி பார்த்தீங்களா? பார்த்தேன் சார், அன்னோன் பர்சன் வருது. நாகேந்திரன் போலீஸும் கார்டை போட்டு பேசி இருக்கணும். திருநாவுக்கரசு பெருமூச்சு விட்டார். இந்த 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் பகையனை தெரியலையே. சார், தனக்கு பின்னால் எழுந்த கரகரப்பான குரல் கேட்டு திரும்பி பார்த்தார் கமிஷனர். புண்ணியகோடியின் அடியால் ஒருவன் புலிமுட்டை சைஸில் கண்ணங்கரையில் என்று நின்று இருந்தான். என்ன, புண்ணிய மன்னன் உள்ள உங்களை கூப்பிடுறாரு, ஏதோ உங்ககிட்ட பேசணுமாம். கமிஷனர் திருநாவுக்கரசு தொப்பியை எடுத்து கக்கத்தில் வைத்துக்கொண்டு வேகமாக உள்ளே போனார். ஆங்காங்கே அடியாட்கள் கையில் ஆயுதங்களோடு திரிந்து கொண்டிருந்தார்கள். 4-5 அறைகளை கடந்த பின் புண்ணியகோடியின் அறை வந்தது. டிவியில் வடிவேலுவின் காமெடி காட்சி ஒன்று போய்கொண்டிருக்க புண்ணியகோடி புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தார். உட்காருங்க கமிஷனர் சார். நெற்றியில் துளிர்த்திருந்த வியர்வை ஒற்றிக்கொண்டே கமிஷனர் எதிரில் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தார். என்ன டென்ஷனா கமிஷனர் சார்? இந்த ஏசி ரூமுக்குள்ளே இப்படி வேர்த்து வழிகிறீங்க? ஒரு 2 நிமிஷத்துக்கு முந்தி அந்த நாகேந்திரங்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. என்ன சொன்னா? நாளை காலையில் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறான். இது வழக்கமான டயலாக். வேற என்ன சொன்னா அந்த நன்றி கெட்ட நாய்? வேற ஒன்றும் சொல்லலை. இப்போ நான் உங்களை எதுக்காக கூப்பிட்டேன்னு தெரியுமா கமிஷனர் சார்? சொல்லுங்க. நான் எப்பேற்பட்ட தைரியசாலின்னு அந்த நாகேந்திரனுக்கு காட்ட நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி? உங்கள் ஒட்டுமொத்த போலீஸையும் இங்கிருந்து உடனே கூட்டிகிட்டு போயிடுங்க. எனக்கு எந்த ஒரு செக்யூரிட்டியும் வேண்டாம். என்ன காப்பாற்றிக்க எனக்கு தெரியும். போலீஸ் உதவியால் உயிர் பிழைச்சுங்கிற அவச்சொல் எனக்கு வேண்டாம். உடனடியாக எல்லோரும் இங்கிருந்து கிளம்பிடுங்க. கமிஷனர் அதிர்ந்து போனவராக நிமிர்ந்தார். சாரி மிஸ்டர் புண்ணியகோடி, இது வீரியம் பார்க்குற நேரம் கிடையாது. நாகேந்திரன் இவ்வளவு பகிரங்கமாக சவால் விடுறதுக்கு பின்னாடி ஏதோ விபரீதமாக இருக்கிறதா என்னோட மனசுக்கு படுது. உங்கள் உயிரை காப்பாற்றிக்க போலீஸ் செக்யூரிட்டி வேணும்னு நீங்கள் கேட்கல. நாங்கள் தான் வழியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு போலீஸ்க்கு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சிஎம் இந்த விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கார். சிஎம் ரொம்பவும் நல்லவர் சார். கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி கூட என்கிட்ட பேசினாரு. நானும் நாகேந்திரனும் அவருக்கு 2 கண்களாம். எந்த ஒரு கண்ணையும் அவர் இழக்க தயாராக இல்லையா. அந்த புறம்போக்குக்கு இந்த பாசமும் பிரியமும் புரிய வேண்டாம். மிஸ்டர் புண்ணியகோடி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க சார். நாகேந்திரனுக்கு இப்படி குலவெறி வர்ற அளவுக்கு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? புண்ணியகோடியின் முகம் மாறியது. ஒரே உரைக்குள்ள 2 கத்திகள் இருக்கக்கூடாது, அதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை நீங்கள் 2 பேருமே சேர்ந்து சிஎம் முன்னாடி உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கலாமே. இது பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் இல்லை கமிஷனர் சார். பின்ன ஆளையே தீர்த்து கட்டினா தான் பிரச்சனை முடிவுக்கு வரும். நாளை காலையில் நான் உயிரோடு இருப்பேன், நாகேந்திரன் உயிரோடு இருக்க மாட்டான். அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன். நீங்கள் போய் உங்கள் டியூட்டியை பாருங்கள் கமிஷனர் சார். சொன்ன புண்ணியகோடி பக்கத்து டீபாய் மேல் இருந்த பொன்னிறமாக மின்னிய ஃபாரின் ஸ்காட்ச் நிரம்பிய டம்ளரை எடுத்துக்கொண்டார். வைர வரிகள்
நம் இந்தியாவில் ஊழல் செய்த தலைவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஊழலை செய்தாலும் தப்பித்துக் கொள்வதற்கு என்ன காரணம் என்பதை உலக வங்கி தலைவர் ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்டில் இப்படி சொல்லியிருக்கிறார். தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு காரணம் கண்டிக்க வேண்டியவர்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான். வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் வெளியே சண்டை போடுபவர்களாக காட்டிக்கொண்டு உள்ளூர நட்பாய் இருப்பதால் யார் ஊழல் செய்தாலும் பரஸ்பரம் உதவி புரிந்து சட்டத்தில் இருக்கும் சில சல்லடை ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு வெளியே வந்து விடுகிறார்கள். அத்தியாயம் 8. டாக்டர் ராகவேந்திரர் ஒரு 5 நிமிடம் கழித்து யாமினி இருந்த அறைக்குள் நுழைந்தார். நர்ஸ் மணிமாலா யாமினியின் இரத்த அழுத்தத்தை பரிசோதித்துக் கொண்டிருந்தாள். பிபி நார்மல் தானே? நார்மல் தான் டாக்டர். ஹை பிரஷர் பார்த்தியா? பார்த்தேன் டாக்டர், அதுவும் நார்மல் தான். சரி, யாமினியை கூட்டிட்டு ஆபரேட்டர்ஸ் அறைக்கு வா சொல்லிட்டு டாக்டர் ராகவேந்தர் நடக்க ஆரம்பித்து விட இருவரும் அவரை பின்தொடர்ந்தார்கள். 1 நிமிட நடைக்கு பின் வராந்தாவின் கடைசியில் இருந்த அந்த ஆபரேட்டர்ஸ் அறைக்கு முன் நின்றார்கள். பின்னால் திரும்பி யாமினியிடம் சொன்னார். யாமினி, டாக்டர், நாம 3 பேரும் இப்ப இந்த அறைக்குள்ள நுழைகிறோம். உள்ள கும்மிருட்டு, ஒரு பொட்டு வெளிச்சம் கூட கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு இந்த இருட்டிலையும் உன்னால பார்க்க முடியும்னு சொல்றேன் இல்லையா? ஆமா டாக்டர், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ளே போய் அறைக்கு நடுவே ஒரு ஸ்டூலை போட்டு அதன் மேல ஒரு பொருளை வச்சுட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு நீ சொல்லணும். சொல்றேன் டாக்டர், உள்ளே வா. 3 பேரும் உள்ளே போனார்கள். டாக்டர் கதவை சாத்தினார். அறையில் இப்போது கரியை கொட்டினால் போல் இருட்டு. டாக்டர் கேட்டார். எனக்கும் எதுவும் தெரியல. யாமினி, உனக்கு? தெரியுது டாக்டர். என்ன தெரியுது? இந்த அறை பூராவுமே டியூப்லைட் வெளிச்சத்தில் நிரம்பி இருக்கிற மாதிரி தெரியுது டாக்டர். இஸ் இட்? சரி, நான் ஸ்டூல் மேலே என்ன பொருளை வச்சிருக்கேன்னு சொல்ல பார்க்கலாம். அது ஒரு தடிமனான புத்தகம் டாக்டர். என்ன புத்தகம்? பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் டாக்டர். போய் பாரு. இருட்டில் யாமினி நகர்வது போல சின்ன அசைவாக தெரிந்தது. அடுத்த சில வினாடிகள் குரல் கேட்டது. பார்த்துட்டேன் டாக்டர். என்ன புத்தகம்? ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வாழ்க்கை வரலாறு. ஃபென்டாஸ்டிக் யாமினி. சரி, அந்த புத்தகத்தை எடுத்து வந்து என்கிட்ட கொடு பார்க்கலாம். சொல்லிவிட்டு இருட்டில் டாக்டர் ராகவேந்தர் நின்று இருக்க அடுத்த சில வினாடிகள் புத்தகம் அவருடைய கையில் திணிக்கப்பட்டது. யாமினி, என்னால் இதை நம்பவே முடியல. இதுதான் என்னோட பிரச்சனை டாக்டர். எனக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கிறது நல்லதா கெட்டதா டாக்டர்? இது கொஞ்சம் அப்நார்மல் தான். இருந்தாலும் இது உன் உடம்போட பயாலஜிக்கல் கண்டிஷனை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு சில டெஸ்ட்டுகளை பண்ணி பார்க்கணும். இட் வில் டேக் சம் டேஸ். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் டாக்டர். என்ன? நீங்கள் எது மாதிரியான சோதனைகளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, சனி ஞாயிறுகளில் பண்ணால் பரவாயில்ல. ஏன்னா எனக்கு ஆஃபீஸில் லீவு கிடைக்கிறது கஷ்டம் டாக்டர். நோ ப்ராப்ளம் யாமினி, அதே மாதிரி பண்ணிக்கலாம். வைர வரிகள். காய்களில் வெளி அழகு மாங்காய், உள்ளழகு தேங்காய். பறவைகளில் வெளி அழகு மயில், உள்ளழகு குயில். பழங்களில் வெளி அழகு ஆப்பிள், உள்ளழகு பலா. மனிதர்களுக்கு வெளி அழகு நாகரீகம், உள்ளழகு ஒழுக்கம். அத்தியாயம் 9. நேரம் நள்ளிரவு 1 மணியை கடந்து இருக்க லேசாக தூக்கத்தின் பிடியில் சிக்கியிருந்த புண்ணிய கோடி ஏதோ சத்தம் கேட்டு சட்டென்று விழித்து கொண்டார். அறைக்கு வெளியே பதட்டமாக காலடி சத்தங்கள். என்ன நடக்கிறது வெளியே? அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அறையின் கதவு மெலிதாக தட்டப்பட்டது. கூடவே போலீஸ் கமிஷனர் திருநாவுக்கரசுவின் குரல். மிஸ்டர் புண்ணிய கோடி, டோரை கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. வேகமாக போய் திறந்தார். கமிஷனர் வியர்த்து போனவராக நின்றிருந்தார். பயம் கலந்த குரலோடு கேட்டார். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? பிரச்சனையா? என்ன பிரச்சனை? நீங்கள் லிக்கர் கன்சியூம் பண்ணீங்களா? ஆமாம். ஏதாவது வித்தியாசமா, ஐ மீன் இன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லையே. அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட லிக்கரில் எந்த பிரச்சனையும் இல்லை போல இருக்கு. புண்ணிய கோடி முகம் மாறினார். என்ன கமிஷனர் சார், நீங்கள் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது ஏதோ விபரீதம் நடந்து இருக்கிற மாதிரி தெரியுது. விபரீதம் தான். உங்கள் ஆட்கள் மொத்த பேரும் ராத்திரி 8 மணிலிருந்து லிக்கர் சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தராக மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க. அதில் சில பேர் இறந்துட்டாங்க. பாக்கி பேரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கோம். எப்படி சார் இது? புரியல. உங்களுக்கு வழக்கமாக லிக்கர் சப்ளை பண்ணுறது யாருன்னு தெரியுமா? பாண்டி பஜாரில் லோகன்னு ஒருத்தன். நம்பிக்கையான ஆளா? கடந்த 10 வருஷ காலமாக அவன்தான். அவன் நாகேந்திரனுக்கு விலை போயிட்டான்னு நினைக்கிறேன். என்ன சார் சொல்கிறீங்க? உங்களையும் உங்களோட ஆட்களையும் தீர்த்து கட்டுறதுக்காக அந்த லோகு உங்களுக்கு சப்ளை பண்ணுற லிக்கர் ஐட்டங்களில் ஏதாவது விஷமருந்த கலந்து இருக்கலாம்னு நினைக்கிறேன். புண்ணிய கோடி வியர்த்தார். நானும் லிக்கர் சாப்பிட்ருக்கேனே. உங்களுக்கு மயக்க வர்ற மாதிரி, வாமிட் வர்ற மாதிரி ஏதாவது ஃபீலிங் இருக்கா? இப்போ நீங்கள் கேட்கும்போது தான் எனக்கு வயிற்று கலக்கிற மாதிரி இருக்குது. உடனடியாக நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிக்கிறது நல்லது. உங்கள் ஆட்களில் இது வரைக்கும் 8 பேர் இறந்துட்டாங்க. உணர்வு இழந்து மயங்கி உயிருக்கு போராடிட்டு இருந்த 18 பேரை போலீஸ் வேனில் போட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கோம். புண்ணிய கோடி அரண்டு போனவராக சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டார். வாங்க, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். வெளியே வந்தார்கள். ஒட்டுமொத்த பங்களாவும் பரபரப்பில் இருந்தது.
பாதுகாப்புக்கு வந்திருந்த போலீசார் புண்ணியகோடி நாட்களை தூக்கி கொண்டு போய் வேன்களில் கடத்தி கொண்டிருந்தார்கள். டெப்டி கமிஷனர் செல்வராஜன் செல்போனும் கையுமாக ஓடி வந்தார். சார், என்ன செல்வராஜன்? சார், செத்தவங்களோட எண்ணிக்கை 12 தாண்டிருச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் முகுந்தன் இப்பதான் ஃபோன் பண்ணார். நாகேந்திரன் இப்படி குறுக்கு வழியில் பூந்து துவம்சம் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. மிஸ்டர் புண்ணியகோடி, நீங்க சாப்பிட்ற லிக்கர்லையும் கண்டிப்பா பாய்சன் கலந்துருக்கலாம். இட் மே பி ஸ்லோ பாய்சன். அது தன்னோட சுயரூபத்தை காட்டுறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிறது பெட்டர். செல்வராஜன் சார், நீங்க இவரை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் விபரீதத்துல போய் முடியலாம். நானும் உங்க பின்னாடியே வந்துடுறேன். கமிஷனர் திருநாவுக்கரசு சொல்ல, டெபுட்டி கமிஷனர் செல்வராஜன் புண்ணியகோடியை கூட்டிக் கொண்டு வாசலில் நின்றிருந்த அந்த பாதுகாப்பான போலீஸ் வேனுக்கு கூட்டிப் போனார். புண்ணியகோடி வேனில் ஏறி உட்கார்ந்த வினாடி அவருடைய செல்போன் முணுமுணுப்பாக கூப்பிட்டது. கை நடுங்க எடுத்து பார்த்தார். அது ஒரு புது எண். நாகேந்திரனாக இருக்கலாம். செல்போனை எடுத்து காதுக்கு ஒற்றினார். நினைத்தது போலவே மறுமுனையில் நாகேந்திரனின் சிரிப்பு கலந்த குரல். என்ன புண்ணியகோடி, இப்பவாவது இந்த நாகேந்திர உன்னை விட புத்திசாலிங்கிற உண்மை உனக்கு புரிஞ்சிருக்கணுமே. உன்னோட கைத்தடிகள் ஒவ்வொருத்தனா பரலோகம் போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் போனதும் உன்னோட பயணம் தொடரும். எந்த டாக்டராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. புண்ணியகோடி பதில் பேச முடியாமல் திகைத்து திணறி கொண்டிருக்கும் போதே மறுமுனையில் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. டெபுட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் செல்வராஜன் கலவர முகத்தோடு கேட்டார். போன்ல யாரு சார்? நாகேந்திரன். என்ன சொல்றேன் சார்? என்னோட கைத்தடிகள் எல்லாரும் போய் சேர்ந்த பிறகு நானும் போய் சேர்ந்துடுவேனாம். சார், நம்ம சீக்கிரமா டாக்டர் கிட்ட போயிடலாம். நீங்க சாப்பிட்ட லிக்கர்ல விஷம் இருக்கா இல்லையான்னு அவர் உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லிடுவார் என்று சொன்ன செல்வராஜன் வேன் டிரைவரை பார்த்து குரல் கொடுத்தார். நீலகண்டன், வண்டியை எடு. அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள வண்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். வேன் நகர்ந்தது. அடுத்த சில வினாடிகளில் வேகம் பிடித்து ஒரு ஏவுகணையாக மாறியது. சரியாய் 10 நிமிடங்கள் ஹாஸ்டலுக்குள் கார் வந்து நின்றது. அடுத்த 2வது நிமிடம் டாக்டர் முகுந்தனுக்கு முன்பாய் டெபுட்டி கமிஷனர் செல்வராஜனும் புண்ணியகோடியும் உட்கார்ந்திருந்தார்கள். டாக்டர் கவலை அப்பிய முகத்தோடு சொன்னார். யாரையும் காப்பாற்ற முடியாத போல இருக்கு. அவங்க கன்சூம் பண்ண லிக்கர்ல மெத்தனால் அளவுக்கு அதிகமாக கலந்திருந்தது தான் இறப்புக்கு காரணம். செல்வராஜன் பதட்ட குரலில் குறுக்கிட்டார். அவங்கள விடுங்க டாக்டர், இவரும் லிக்கர் சாப்பிட்டிருக்கார். அதுல பாய்சன் கலந்திருக்கான்னு உடனடியாக டெஸ்ட் பண்ணி பார்த்துடுங்க. வாங்க பார்த்துடலாம். டாக்டர் முகுந்தன் புண்ணியகோடியை உள்ளே கூட்டி போய் சாய்வு படுக்கையில் படுக்க வைத்து டாக்ஸிகோலாஜிக் மானோமீட்டரின் உதவியால் ஒரு நிமிஷ நேரம் சோதித்து பார்த்துவிட்டு தனக்கு பக்கத்தில் இருந்த செல்வராஜனிடம் திரும்பினார். தரோவா செக் பண்ணிட்டேன். வாட் இஸ் த ரிப்போர்ட்? இவர் சாப்பிட்ட லிக்கர்ல 1 மில்லிகிராம் அளவுக்கு கூட பாய்சன் இல்லை. ஆர் யூ ஷூர் டாக்டர்? இதுல பொய் சொல்ல என்ன இருக்கு? டாக்டர், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஒருத்தர் சாப்பிட்ட லிக்கர்ல எந்த அளவுக்கு பாய்சன் கலந்திருந்தா மரணம் ஏற்படும்? 100 பீகோகிராம்ல இருந்து 150 பீகோகிராம் வரை இருந்தா மரணம் வரும். டெபுட்டி போலீஸ் கமிஷனர் தன் கையில் மறைவாய் வைத்திருந்த ஒரு சிறிய கண்ணாடி குப்பியை எடுத்து டாக்டரிடம் நீட்டினார். இதுல 500 பீகோகிராம் அளவுக்கு டார்டாரிக் பாய்சன் இருக்கு. தேவையான அளவு எடுத்து புண்ணியகோடிக்கு போட்டு அவரை சீக்கிரமா அனுப்பி வைங்க. டாக்டர் முகுந்தன் சிரித்துக்கொண்டே, ஆஹா, இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டே வாங்கிக் கொள்ள புண்ணியகோடி திடுக்கிட்டு போனவராக சாய்வு படுக்கையிலிருந்து இளமை என்றார். இடது பக்க நெற்றியில் எதுவோ கடினமாக உறுத்தியது. பார்வையை திருப்பினார். போலீஸ் கமிஷனர் திருநாவுக்கரசு பார்வைக்கு கிடைத்தார். அவர் கையில் இருந்த பிஸ்டல் புண்ணியகோடியின் இடது பக்க நெற்றியை அழுத்தமாக முத்தமிட்டுக் கொண்டிருந்தது. வைர வரிகள். கல்யாணத்துக்கு முன்னால் வழுக்கை என்று போட்டோவை பார்த்து பையன்களை நிராகரித்த 90% பெண்கள் கல்யாணமான ஒரு 10 வருடத்திற்குள் ஒரு வழுக்கை கணவனோடு தான் வாழ்க்கை நடத்த வேண்டியிருக்கிறது. இதை படித்துவிட்டு ஆண்கள் யாரும் சந்தோஷப்பட வேண்டாம். கல்யாணத்துக்கு முன்னால் போட்டோவை பார்த்து பெண் குண்டாக இருக்கிறாள் என்று நிராகரித்த 90% ஆண்கள் கல்யாணமான 20 வருடத்திற்கு பின் ஒரு குண்டு மனைவியுடன் தான் வாழ வேண்டியுள்ளது. அத்தியாயம் 10. காலை 11 மணி. கருடா கண் மருத்துவமனையின் முன்புறம் இருந்த பார்க்கிங்கில் தன் பைக்கை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான் கோகுலவாசன். வயது 30 இருக்கலாம். டிவி சீரியல்களில் வரும் ஹீரோ போல பளிச்சென்று தோற்றம் காட்டினான். ரிசப்ஷன் அறைக்குள் நுழைந்தவன் கவுண்டரில் இருந்த அந்த பெண்ணிற்கு முன்பாக போய் நின்றான். எஸ் என்றாள். டாக்டர் ராகவேந்தரை பார்க்கணும். கன்சல்டேஷனா? இல்லை, இன்வெஸ்டிகேஷன். நீங்க? ஐ எம் கோகுலவாசன், சிபிசிஐடி போலீஸ். 1 மினிட் சார். சொன்னவள் தனக்கு அருகில் இருந்த இன்டர்காமின் ரிசீவரை எடுத்து மறுமுனையில் இருந்த டாக்டரிடம் ஏதோ ரகசியம் பேசுவது போல பேசி விஷயத்தை சொல்லிவிட்டு கோகுலவாசனிடம் நிமிர்ந்தாள். நீங்க போங்க சார், டாக்டர் இஸ் வெயிட்டிங். தேங்க்யூ சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த பிளஸ் டோரை தள்ளிக்கொண்டு உள்ளே போனான். பெரிய கண்ணாடி மேஜைக்கு பின்னால் உட்கார்ந்திருந்த டாக்டர் எழுந்து கை கொடுத்தார். ப்ளீஸ் டு மீட் யூ. உட்காருங்க. கோகுலவாசன் உட்கார்ந்தான். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் டாக்டர். நோ ப்ராப்ளம். ஏதோ இன்வெஸ்டிகேஷன் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொன்னீங்களாமே? எஸ். வாட் அபவுட்? யாமினியை பத்தி பேசணும். யாமினி?
2 நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட யாமினிங்கிற ஒரு பொண்ணு கன்சல்டேஷனுக்காக வந்தாளா? டாக்டர் ராகவேந்தர் 10 வினாடிகள் யோசிப்பாக இருந்து விட்டு தலையாட்டினார். ஆமா, வந்தா. யாமினிக்கு என்ன பிரச்சனை? முதல்ல எதுக்காக இந்த விசாரணை நான் தெரிஞ்சுக்கலாமா? டாக்டர், நீங்களும் நானும் இன்னும் 1/2 மணி நேரமாவது பேச போறோம். எல்லா விஷயங்களுமே ஷேர் பண்ணிக்க போறோம். நான் இந்த ரூமை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ப்ளீஸ் ஆன்சர் ஃபார் மை கொஸ்டின்ஸ். யாமினிக்கு என்ன பிரச்சனை? யாமினிக்கு ஐவிஷன்ல ஒரு ப்ராப்ளம். அதை ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. சம்திங் அப்நார்மல். அப்நார்மலா? எஸ். வாட் கைண்ட் ஆஃப் அப்நார்மல்? ஒயிட் நைட். புரியல. அது என்ன ஒயிட் நைட்? வெள்ளை இருட்டு என்று சொன்ன ராகவேந்தர் ஒரு 5 நிமிட நேரத்தை செலவழித்து யாமினியின் விசித்திரமான பார்வை பிரச்சனையை பற்றி சொன்னார். அதை கவனமாக செவிமெடுத்த கோகுலவாசன் சில வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு கேட்டான். நீங்க சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே டாக்டர். நோ, யூ ஆர் ராங் மிஸ்டர் கோகுலவாசன். மனிதனோட உடம்பே ஒரு அதிசயமான நம்ப முடியாத தொழிற்சாலை தான். மனித உடம்புல இருக்கிற ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக உடல் உறுப்புகள் அத்தனையும் எடுத்துக்கிற முயற்சிகளை பார்க்கும்போது டாக்டர்களாகிய எங்களுக்கே பிரமிப்பா இருக்கும். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அபூர்வமா சில பேருக்கு எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்கும். உதாரணமா சொல்லணும்னா, சாதாரணமா ஒரு நபருக்கு மின்சார கசிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சுவிட்சின் மேல கைய வச்சா உடனே ஷாக் அடிக்கும். சில பேருக்கு அந்த மின்சார அதிர்ச்சியை மயக்க நாள் வரைக்கும் கொண்டு போயிடும். ஆனா அரிதனும் அரிதா லட்சத்துல ஒருத்தருக்கு அந்த மின்சார கசிவு சுவிட்ச் மேல கைய வச்சாலும் ஷாக் அடிக்காது. அது மாதிரியான நபர்கள் எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். அதே போல எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் தினசரி காலை உணவாய் 10 இரும்பு ஆணிகளையும் மதிய உணவுக்கு 2 அலுமினிய ராடுகளையும் சாப்பிட்றத நான் பார்த்திருக்கேன். அந்த கடினமான இரும்பு பொருட்களை ஜீரணமாக்கக்கூடிய அளவுக்கு அந்த பேஷண்டோட ஜீரண மண்டலம் வலுவாயும் ஆரோக்கியத்தோடையும் இருப்பது அவரோட உடம்பை ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப தெரிஞ்சது. இது மாதிரியான நபர்களை நாங்க ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம். யாமினியும் அப்படிப்பட்ட கேஸ் தான். அமாவாசையொட்டிய முன்னும் பின்னும் வரும் நாட்கள்ல யாமினியோட பார்வை திறன் அதிகமாகி இருட்டிலையும் பொருட்களை பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் உண்டாவது உண்மைதான். அதை நானே சோதிச்சும் பார்த்தேன். ஏன் டாக்டர், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது யாமினிக்கு நல்லதா கெட்டதா? யாமினிக்கு சில டெஸ்ட்டுகளை பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. அந்த டெஸ்ட்டுகள் தர்ற முடிவை வச்சு தான் யாமினிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது நல்லதா கெட்டதாங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். அவளுக்கு டெஸ்ட்டுகளை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா டாக்டர்? இன்னும் இல்லை. யாமினி ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கறதால சனி ஞாயிறுகளில் டெஸ்ட்டுகளை பண்ணால் பரவாயில்லைன்னு சொன்னான். அநேகமாக அடுத்த சாட்டர்டே சண்டே வரலாம். கோகுலவாசன் ஒரு பெருமூச்சோடு நாற்காலிக்கு சாய்ந்து கொண்டான். ஓகே டாக்டர், யாமினி பற்றி நீங்கள் கொடுத்த தகவல்களுக்கு நன்றி. இப்போ உங்கள் கேள்விக்கு வர்றேன். யாமினியை பற்றி இந்த இன்வெஸ்டிகேஷன் எதுக்காகன்னு கேட்டீங்க இல்லையா? ஆமாம், கடந்த 2 நாட்களாக யாமினியை காணோம். டாக்டர் ராகவேந்தர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். அவருடைய வலது கை தன்னிச்சையாக கண்களுக்கு போய் அங்கிருந்த ஸ்பெக்ஸை கலட்டியது. காணோமா? எப்படி? தெரியல டாக்டர். அவளாவே வீட்டை விட்டு போனாளா, இல்லை அவளை யாராவது கடத்திட்டாங்களா அப்படிங்கிற கோணத்தில் நாங்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். அது தவிர யாமினியோட பர்சனல் மேட்டர் பின்னணியில் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அவள் செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல கான்டாக்ட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தது. அதுதான் என்கொயரிக்கு வந்தேன். யாமினிக்கு ஏதாவது காதல் விவகாரம் அப்படி இப்படின்னு? இல்லை டாக்டர், விசாரித்து பார்த்ததுல அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் நீங்கள் சொன்ன வெள்ளை இருட்டு விஷயத்தில் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு உண்மை புலப்படுது. என்ன? யாமினி ஒரு மன ரீதியான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கணும். அதாவது மென்டல் டிசார்டர். எஸ். அப்படின்னா அந்த வெள்ளை இருட்டு பிரச்சனை? அதை நான் நம்பல டாக்டர் என்று சொன்ன கோகுலவாசன் எழுந்து கொண்டார். வைர வரிகள். தட்டெழுத்து பயிற்சி திறம்பட வந்துவிட்ட பிறகு மற்ற வேலைகளை கவனித்துக் கொண்டே கை தானாக அடிக்கும். அதுபோல ஒரு மனிதன் தன் தனிமனித ஒழுக்க வாழ்க்கையில் தன்னை மேம்படுத்திக் கொண்டால் மற்ற பிரச்சனைகள் எல்லாமே வெற்றிகரமாக நடந்து முடியும். அத்தியாயம் 11. புண்ணிய கோடி படுக்கையிலிருந்து எழ மேற்கொண்டு எந்த முயற்சியும் செய்யாமல் அதிர்ச்சி அப்பிக்கொண்ட கண்களில் போலீஸ் கமிஷனர் திருநாவுக்கரசியை பார்க்க அவர் தன்னுடைய உதடுகளில் ஒரு புன்னகையை நினைவுவிட்டார். குரலில் மரியாதை தவறியிருக்க, என்ன அனல் புண்ணிய கோடி, இப்படி ஒரு நள்ளிரவு சந்திப்பை நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். என்னோட நினைப்பு சரிதானே? புண்ணிய கோடியின் முகம் இப்போது வியர்வியில் அரும்பி மினுமினுத்தது. எதுக்காக என்ன இப்படி? நேர்வழியில் சட்டமும் போலீஸும் உன்னை நெருங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் முடியல. அதுதான் இப்படி பின்பக்கமா வந்திருக்கு. உனக்கு ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சு உன்னோட மரண அறிவிப்பை வெளியிட்டது உன் பரம எதிரி நாகேந்திரன் கிடையாது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். உன்னையும் உன்னோட அடியாட்களையும் என்கவுண்டரில் போட்டு தள்ள டிபார்ட்மெண்ட் ரீதியாக எப்போ முயற்சி எடுத்தாலும் சரி, எந்த மந்திரியாவது குறுக்கால புகுந்து அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டு சிஎம் அதுக்கு மேலே உன்னை என்கவுண்டரில் போட்டு தள்ளினா தென் மாவட்டங்களில் ஓட்டு வங்கி காணாமல் போயிடுன்னு சொல்லியே ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் உனக்கு சல்யூட் அடிக்க வச்சுட்டார்.
இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டாமா? அதுதான் என்ன மாதிரி ஓரளவுக்கு நேர்மையா இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு திட்டம் போட்டோம். உன்னையும் உன்னோட ஒட்டுமொத்த கும்பலையும் ஒரே ராத்திரியில என்கவுண்டர் பண்றது தான் அந்த திட்டம். துப்பாக்கியில சுட்டு சாகடிச்சாதான் என்கவுண்டர்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. விஷம் கலந்த சாராயத்தை சப்ளை பண்ணி உன்ன மாதிரியான சமூக விரோதிகளை அழிக்கிறதும் ஒரு வகையான என்கவுண்டர் தான். போலீஸ் கமிஷனர் பேச பேச புண்ணிய கோடியின் விழிகள் பயத்தில் உறைந்தன. வேண்டாம் கமிஷனர், என்னை விட்டுடுங்க. நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். அது மட்டும் இல்லாம இனிமே இந்த மாதிரி சட்டவிரோதமான காரியங்களை ஈடுபடாம அரசியலை விட்டு ஒதுங்கிடுறேன். அதாவது நல்லவனா மாறுறேன்னு சொல்ல வர்ற. ஆமா சார். புலி புள்ளத்தினதா சரித்திரமே இல்லை புண்ணியகோடி. இந்த ஜென்மம் உனக்கு போதும். இந்த ஜென்மத்துல நீ பண்ண பாவங்களுக்கு பிராயச்சித்தமா அடுத்த ஜென்மத்துல நல்லவனா வாழ்றதான் இதுக்கு சரியான தீர்வு சொன்ன போலீஸ் கமிஷனர் திருநாவுக்கரசு டாக்டர் முகுந்தனை பார்த்தார். ஒரு புன்னகையோடு சொன்னார், நாம எதிர்பார்த்த நேரம் இதுதான் டாக்டர். ஊசியை போட்டுருங்க. ப்ளீஸ் கமிஷனர் சார், என்னை விட்டுருங்க என்று சொல்லிய புண்ணிய கோடி இளமை என்ற வினாடி அவரது வலது பக்க தோள்பட்டையில் சுருக்கென்று ஊசி பாய்ந்தது. அடுத்த 5வது வினாடி புண்ணிய கோடியின் கண்களுக்குள் இருட்டு பாய்ந்தது. 10வது வினாடி மூச்சை அடைத்தது. பிறகு வந்த வினாடிகளில் இருதயத்தில் வழி பரவி மூளை பகுதிக்குள் ஏதோ பிரளயம் நிகழ்ந்த மாதிரியான உணர்வு. தலை ஒரு பக்கமாக சாய்ந்தது. டாக்டர் முகுந்தன் கமிஷனரை பார்த்து மெலிதாக சிரித்தார். என்கவுண்டர் ஓவர். இனி பிரஸ் பீப்புள்ஸுக்கு நியூஸ் சேனலுக்கும் தகவல் கொடுத்துடலாமா? தாராளமா. செல்வராஜன் சார், பிடிஐக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எஸ் சார். டிஜிபிக்கு நான் ஃபோன் பண்ணிடுறேன். கமிஷனர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அறைக்குள் ஒரு செல்போனின் ரிங்டோன் சத்தம் கேட்டது. சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். இது யாரோட செல்போன்? புண்ணிய கோடியோட சட்டை பாக்கெட்ல இருந்து வருது சார். செல்போன் எடுத்து அது யாருன்னு பாருங்க. செல்வராஜன் வேக வேகமாக போய் புண்ணிய கோடியின் சட்டை பையில் இடம் பிடித்து இருந்த அந்த ஸ்மார்ட் போனை எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தார். ஜேஇ காலிங். சார், ஜேஇன்னு யாரோ கூப்பிடுறாங்க. இந்த ஜேஇ யாரா இருக்கும்? தெரியல சார். காலை ஓகே பண்ணி ஸ்பீக்கர் ஆன்ல போடுங்க. முதல்ல நீங்க பேச வேண்டாம். கமிஷனர் சொன்னபடியே செய்த செல்வராஜன் மறுமுனையில் குரல் கேட்பதற்காக காத்திருந்தார். சில வினாடிகளுக்கு பிறகு குரல் கேட்டது. ஆண் குரல். என்ன புண்ணிய கோடி, நல்ல தூக்கம் போல இருக்கு. என்றார் செல்வராஜன். வெள்ளை இருட்டு என்ன சொல்லுது? என்ன ஸ்காட்சை ஏத்திட்டியா? சரி, இந்த நேரத்தில் உங்க கூட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த அஷ்டாவதானி ரோஹித் பத்தியும் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. நாளை காலையில 10 மணிக்கு நீ தெளிவோடு இருக்கும்போது பேசுறேன். மறுமுனையில் பேசிய நபர் செல்போனை அணைத்து விட போலீஸ் கமிஷனர் திருநாவுக்கரசுவும் டெபுட்டி போலீஸ் கமிஷனர் செல்வராஜனும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். வைர வரிகள். 10 பெண்களுடைய கைப்பைகளை சோதனை செய்தால் 8 பேரிடமாவது சிவப்பழக கிரீம் இருக்கும். ஆம், இன்னும் 6 வாரங்களில் அவர்கள் சிவப்பாக மாறப்போகிறார்கள். அதன் பிறகுதான் அவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகிறது. அழகான வாலிபர்கள் அவர்களை சுற்றி சுற்றி வரப்போகிறார்கள். எந்த கம்பெனியில் இன்டர்வியூ நடந்தாலும் சரி, இவர்கள் போனால் உடனே வேலை கிடைத்துவிடும். எந்த ஒரு விழாவுக்கு போனாலும் சரி, தனிப்பட்ட மரியாதையை கொடுத்து வரவேற்பார்கள். மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும் மாப்பிள்ளை வரன்கள் வாசலில் கியூவில் வந்து காத்திருப்பார்கள். அத்தியாயம் 12. மறுநாள் காலை எல்லா டிவி சேனல்களிலும் அழகான இளமையான பெண் நியூஸ் ரீடர்கள் நேர்பார்வை பார்த்து கொண்டு செய்தி வாசித்துக் கொண்டிருந்தார்கள். பிரபல அரசியல் பிரமுகரும் சாமானிய மக்கள் முன்னேற்ற கட்சி தலைவருமான புண்ணிய கோடியும் அவருடைய கட்சியை சேர்ந்த 26 தொண்டர்களும் விஷம் கலந்த மதுவை அருந்தியதன் காரணமாக பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு திட்டமிட்ட கொலை சம்பவம் என்றும், இந்த சம்பவத்தின் பின்னணியில் புண்ணிய கோடியின் தொழில் எதிரியும் அரசியல் எதிரியுமான நாகேந்திரன் செயல்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஒரு தனிப்படை போலீஸ் நாகேந்திரனை விசாரிப்பதற்காக அவர் வீட்டுக்கு சென்ற போது அவர் தலைமறைவாகிவிட்ட விஷயம் போலீசாருக்கு தெரிய வந்தது. இது குறித்து நமது நிருபர் ஜியாவுதீன் தகவல்களை சேகரித்துக் கொண்டு நமக்காக காத்திருக்கிறார். அவருடன் இப்போது பேசுவோம். ஜியாவுதீன், இப்ப நீங்க ஜிஹெச்ல தானே இருக்கீங்க? ஆமா சுவர்ணல தான். அங்க நிலைமை இப்ப எப்படி இருக்கு? தொண்டர்களோட மனநிலையை பற்றி சொல்லுங்க. ரொம்பவும் கொதிச்சு போயிருக்காங்க. புண்ணிய கோடியை கொள்வோம்னு பகிரங்கமா பிளக்ஸ் போர்டு வச்சு நாகேந்திரனும் அவங்களோட ஆட்களும் செயல்பட்டு இருக்காங்க. போலீஸ் புண்ணிய கோடிக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்தும் பயனில்லாம போயிடுச்சு. புண்ணிய கோடியும் அவரோட எப்பவுமே இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஒவ்வொரு இரவும் மது அருந்துவாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்த நாகேந்திரன் மதுபான சப்ளை செய்யக்கூடிய ஆட்களை தன்னோட கையில போட்டுட்டு மதுவுல உயிரை போக்கக்கூடிய விஷத்தை கலந்திருக்கலான்னு போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. புண்ணிய கோடி நாகேந்திரன் 2 பேருமே ஒரு காலத்துல நண்பர்களாக இருந்தவங்க. இப்ப அவங்க விரோதிகளை மாற காரணம் என்ன? தொழில் போட்டி தானே சொல்றாங்க. ஆளுங்கட்சிக்கு 2 பேரும் ஆதரவா இருக்கிறதால போலீஸ் இவங்களை கண்டுகொள்வதில்லைனோ எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்காங்க. புண்ணிய கோடியும் அவருடைய ஆட்களும் கொலை செய்யப்பட்டது சம்பந்தமா இதுவரைக்கும் யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? இல்ல.
உங்களுக்கு பக்கத்துல டாக்டர்கள் யாராவது இருந்தா பேச சொல்லுங்களேன். டாக்டர் முகுந்தன் இருக்கார். டிவி திரையில் டாக்டர் முகுந்தனின் முகம் தெரிய அவருக்கு முன்னால் எல்லா தொலைக்காட்சியின் மைக்குகளும் நீட்டப்பட்டன. ஒருத்தரை கூடவா காப்பாற்ற முடியல. காரணம் விஷத்தோட பீகோகிராம் அளவு பேட்டல் அளவுக்கு மேல இருந்ததுதான். கொண்டு வரும் வழியிலேயே 21 பேர் இறந்துட்டாங்க. புண்ணிய கோடியை இங்க போலீசார் கொண்டு வந்த போது அவருடைய உடல்நிலைமை எப்படி இருந்தது சார்? சுய உணர்வு இல்லாமல் இருந்தார். விஷத்தின் தாக்கம் உடம்பு முழுவதும் பரவிட்ட நிலையில எங்களால எதுவுமே செய்ய முடியல. இருந்தாலும் ஐசியூல வச்சு அவரோட உயிரை காப்பாற்ற போராடணும், முடியல. மதுல எந்த மாதிரியான விஷம் கலக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியுமா டாக்டர்? மெத்தனால் மற்றும் டார்டாரிக். தன்னுடைய அறையில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த போலீஸ் கமிஷனர் திருநாவுக்கரசு ரிமோட் கண்ட்ரோலை எடுத்து டிவி திரையை இருட்டாக்கிவிட்டு தனக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த டெபுட்டி கமிஷனர் செல்வராஜனை ஒரு சின்ன புன்னகையுடன் பார்த்தார். டாக்டர் முகுந்தன் நமக்கு நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கார். ஆமாமா, அவரோட ஒத்துழைப்பு இல்லாத பட்சத்துல நம்மால இந்த திட்டத்தை வெற்றிகரமா நடத்தி இருக்க முடியாது சார். செல்வராஜன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கமிஷனரின் பிஏ எட்டி பார்த்து குரல் கொடுத்தார். சார், சிஎம் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு போன். லைன்ல யாரு? சீஃப் செக்ரட்டரி சார். அந்த ஆளா? எப்படியும் ஒரு 10 நிமிஷத்துக்காக தாளிச்சிடுவார். சொன்ன கமிஷனர் ரிசீவரை எடுத்தார். மெல்ல குரல் கொடுத்தார். குட் மார்னிங் சார். மறுமுனையில் இருந்த சீஃப் செக்ரட்டரி வைத்தீஸ்வரன் தன்னுடைய குரலை உயர்த்தினார். பேச்சில் அனல். நேற்று ராத்திரியிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் சிஎம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை கூட உங்களால சொல்ல முடியல. நிலைமை இப்படி இருக்கும்போது உங்களால எப்படியா குட் மார்னிங் சொல்ல முடியுது? சிஎம் பயங்கரமான அப்செட் மூட்ல இருக்கார். அவருக்கு எதிரே போய் நின்று 2 வார்த்தை தைரியமா என்னால பேச முடியல. சார், புண்ணிய கோடி மரண விஷயத்துல எங்களை பிளேம் பண்றதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. சிஎம்மோட ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவருக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். ஆனா நாகேந்திரன் வேறு விதமா பிளான் பண்ணி பாய்சன்ல மதுவை சப்ளை செஞ்சு ஒரே ராத்திரியில எல்லோரோட மூச்சையும் நிறுத்திட்டான். நாகேந்திரனோட நடவடிக்கைகள் இப்படி அதிரடியா இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். புண்ணிய கோடியோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்ச பின்னாடி நீங்க அலர்ட்டா இருந்திருக்க வேண்டாமா? சார், எவ்வளவு ஜாக்கிரதையா காரை ஓட்டிக்கிட்டு போனாலும் டிரைவர் எவ்வளவு அனுபவம் மிக்கவரா இருந்தாலும் சில சமயத்தில் ஆக்சிடென்ட் நடக்கிறது இல்லையா? அது மாதிரி தான் இந்த சம்பவம். சரி, அந்த நாகேந்திரனை அரெஸ்ட் பண்ண என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நாகேந்திரனை கண்டுபிடிக்க நேற்று ராத்திரியே 4 தனிப்படைகள் அமைச்சாச்சு. தீவிரமான தேடுதல் வேட்டை நடந்துட்டு இருக்கு. எப்படியும் 2 நாள் மடக்கிடுவோம். சிஎம் ஒரு விஷயம் சொல்ல சொன்னார். என்ன? நாகேந்திரனை அரெஸ்ட் பண்ணதும் அந்த நியூஸை உடனடியாக பிரஸ் பீப்புளுக்கு தெரியப்படுத்த வேண்டாம். அப்புறம் முதல் இன்ஃபர்மேஷன் சிஎம்முக்கு தான் வரணும். நாகேந்திரன் கிட்ட சிஎம்ஏ கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. ஓகே சார், நாகேந்திரனை ட்ரேஸ் அவுட் பண்ணதும் முதல் வேலையா உங்களுக்கு தகவல் கொடுத்துட்றோம். அதுக்கு பிறகு அவரை என்ன பண்ணணுங்கிறத சிஎம் கேட்டுக்கிட்ட நீங்களே சொல்லிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன சார்? லா அண்ட் ஆர்டர் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கட்டும். எதிர்க்கட்சிகள் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி ஆர்ப்பாட்டம் மறியல்னு நடத்த பார்ப்பாங்க. அதையெல்லாம் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து முறியடிக்கணும். புண்ணிய கோடி ஒன்றும் மக்கள் தலைவர் கிடையாது. அதனால் பெரிய அளவில் ஒரு பிரச்சனை இருக்காது சார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். திருநாவுக்கரசு செல்போனை அணைத்து சட் பாக்கெட்டுக்குள் கொடுத்தபடி செல்வராஜனிடம் திரும்பினார். ஏசிபி ஜனார்தனுக்கு ஃபோன் பண்ணீங்களா? இல்லை சார். ஃபோன் பண்ணி வரலாமான்னு கேளுங்க. செல்வராஜன் தன்னுடைய செல்போனை உசுப்பி காதுக்கு கொடுத்து ஒரு அரை நிமிஷம் மறுமுனையில் பேசிவிட்டு கமிஷனரிடம் திரும்பினார். ஜனார்தனன் வர சொல்றார் சார். திருநாவுக்கரசு எழுந்தார். செல்வராஜன் பின்தொடர வெளியே வந்து காத்திருந்த ஜீப்புக்குள் ஏறினார். டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்திருந்த டிரைவர் எங்கே போகணும் என்பது போல பார்க்க செல்வராஜன் சொன்னார், பட்டறை. டிரைவர் தலையாட்டி விட்டு ஜீப்பை எடுத்தார். சென்னையின் ரோடுகளில் மத்தியான போக்குவரத்தின் அடர்த்தி குறைந்து இருக்க 15 நிமிட வேகமான பயணத்திற்கு பின் அந்த காவலர் குடியிருப்பு பகுதிக்குள் வேன் நுழைந்து ஒரு மரத்தடிக்கு கீழே நின்றது. காவலர் குடியிருப்பு பகுதி வெகு சிதிலமாக தெரிய பெரிதாக ஒரு அறிவிப்பு பலகை சிவப்பு பெயிண்ட் எழுத்துக்களோடு தெரிந்தது. எச்சரிக்கை: உள்ளே மிக மோசமாக இடியும் நிலையில் காவலர் குடியிருப்பு வீடுகள் இருப்பதால் பொதுமக்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. வீடுகளை இடிக்கும் பணியும் நடைபெற்றுக் கொண்டு இருப்பதால் தடையை மீறி உள்ளே செல்பவர்கள் காவல்துறையால் தண்டிக்கப்படுவார்கள். திருநாவுக்கரசுவும் செல்வராஜமும் அந்த அறிவிப்பு பலகையை கடந்து நடந்தார்கள். சில குடியிருப்புகள் இடிக்கப்பட்டிருக்க எல்லா திசைகளிலும் செங்கற்களும் கட்டிட சிதைவுகளும் தெரிந்தன. உள்ளே ஒரு 50 அடி தூரம் நடந்திருப்பார்கள். எதிரே அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஜனார்தனன் எதிர்பட்டார். ஒரு சல்யூட் வைத்துவிட்டு தளர்ந்தார். வேலையாட்கள் யாரும் இல்லையே? யாரும் இல்லை சார். ஒரு 4-5 நாளைக்கு வேலையை நிறுத்தி வச்சிருக்கு. ஒட்டுமொத்த கட்டிடங்களை இடிச்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாளாகும்? எப்படியும் 6 மாசம் ஆயிரும் சார். 3 பேரும் பேசிக்கொண்டே நடந்தார்கள். புண்ணிய கோடியோட மரணம் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்திருக்கு. இந்த அதிர்ச்சி இதோடு நின்றுடக்கூடாது. அரசியல்லையும் பொது வாழ்க்கையிலையும் அடாவடித்தனம் செய்யற எல்லா அரசியல்வாதிகளையும் இந்த அதிர்ச்சி போய் தொடரும். இனி எல்லாமே ஒரு ஒழுக்கத்துக்கு வந்துடும்னு நினைக்கிறேன் சார். வரணும்.
இடிக்கப்படாத ஒரு 3 மாடி குடியிருப்பு முன்பாக வந்து நின்றார்கள். சிதிலமாய் தெரிந்த மாடிப்படிகளில் ஏறினார்கள். 2வது மாடியா இல்ல 3வது மாடியா? 2வது மாடி சார். குருவி வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடுது சார். ஆனா ரொம்பவும் மிரண்டு போயிருக்கு. பறந்து போக எந்த முயற்சியும் பண்ணலையே. குருவிக்கு அந்த எண்ணமே இல்லை சார். 3 பேரும் லேசாய் மூச்சு வாங்கியபடி 2வது மாடிக்கு வந்து பூட்டப்பட்ட ஒரு கதவுக்கு முன்பாக நின்றார்கள். ஜனார்தனன் பூட்டின் வாய்க்கு சாவியை கொடுத்து கதவை தள்ளினார். மூடிய ஜன்னல்களோடு தூசு மண்டிய நிலையில் இருந்த அந்த முன்புற அறைக்குள் நுழைந்தார்கள். சுவரோரமாய் போடப்பட்டிருந்த நாற்காலி ஒன்றில் ஒரு நபர் உட்கார்ந்த நிலையில் தெரிய கைகளும் கால்களும் கயிற்றால் கட்டப்பட்டிருந்தன. வாயில் பிளாஸ்டர் ஒட்டப்பட்டு இருக்க கமிஷனர் திருநாவுக்கரசு அந்த நபரை நெருங்கி நின்றார். வாயில் இருந்த பிளாஸ்டரை எடுத்துவிட்டு கேட்டார், என்ன நாகேந்திரன், இந்த விஐபி ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு? நாகேந்திரன் களைப்பாக காணப்பட்டாலும் சிவப்பேரிய கண்களோடு கமிஷனரை கோபமாக ஏறிட்டான். சார், எதுக்காக இப்படி எல்லாம் கட்டி போட்டு டார்ச்சர் பண்றீங்கன்னு தெரியலையே. ஒரு பழமொழியை சொல்றேன், உனக்கு புரியுதான்னு பார்க்கலாம். முள்ள முள்ளால எடுக்கணும், வைரத்தை வைரத்தால அறுக்கணும். எனக்கு புரியலையே சார். இன்னும் 2 நாள்ல புரியும். சார், நீங்க ஏதோ ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு காய்களை மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. நாளைக்கு இதுக்கான விளைவை ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இதோ பார், உனக்கும் ஆளுங்கட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களும் ஆதரவா இருக்கலாம். ஆனா போலீஸுக்கு பின்னால சட்டமும் நீதியும் இருக்கு, அதை மறந்துடாத. நீ உன்னோட வாழ்க்கையில பண்ண நல்ல காரியங்களை விட கெட்ட காரியங்கள் தான் அதிகமா இருக்கும். ஆனா இனிமே நீ பண்ண போற எல்லா காரியங்களும் நல்ல காரியங்களா தான் இருக்கும். என்ன அப்படி பாக்குற? நீ ரொம்பவும் நல்லவனாயிட்ட என்று சொல்லி சிரித்த திருநாவுக்கரசு பக்கவாட்டில் நின்றிருந்த ஏசியிடம் திரும்பினார். ஜனார்தனன் சார், இன்னைக்கு நாகேந்திரனுக்கு ஒரு நல்ல ஹோட்டல்ல இருந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஸ்டார்டர்ஸ் ஐட்டம்னு எல்லாம் வாங்கி கொடுங்க. சரக்கு கேட்டா ஃபாரின் சரக்கு சப்ளை பண்ணுங்க. நாகேந்திரன் நல்லா இருந்தா தான் நாம இந்த சொசைட்டிக்கு நல்லது பண்ண முடியும். எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். நாகேந்திரன் வயிறு இயக்கி கத்த திருநாவுக்கரசு தன் அருகில் நின்றிருந்த செல்வராஜனை பார்த்தார். செல்வராஜன், நாகேந்திரனுக்கு கோபம் வருது, என்ன பண்ணலாம்? அதுக்கு மருந்து இருக்கு சார். சரி, அந்த மருந்தை கொடுங்க. எஸ் சார் சொன்ன செல்வராஜன் எதிர்பாராத ஒரு வினாடியில் தனது வலது கையை நாகேந்திரனின் முகத்தை நோக்கி ரப் என்று வீசினார். கன்னத்தில் அடி ஒரு இடியாய் விழ நாகேந்திரனின் தலைக்குள் ஒரு பிரளயம் நடந்த உணர்வு. கண்கள் இருட்டுக்குள் விழுந்து பார்வை மங்கி மறுபடியும் அவர் இயல்பான நிலைமை வர முழுதாக 1 நிமிடம் பிடித்தது. கடவாய் ஓரம் ஒரு இரத்தக்கோடு. திருநாவுக்கரசு சிரித்தார். என்ன நாகேந்திரன், இனிமே உனக்கு கோபம் வராதுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் கேட்க போற ஒவ்வொரு கேள்விக்கும் உங்ககிட்ட இருந்து உண்மையான பதில் வந்தா செல்வராஜோட கைக்கு வேலை இல்லாம இருக்கும். என்ன சொல்ற? சார், உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? உன்ன மாதிரியான தாதாக்கள்கிட்ட இருந்தும் சமூக விரோத சக்திகள்கிட்ட இருந்தும் தமிழ்நாட்டு மக்களுக்கு விடுதலை வேணும். இந்த விஷயத்துல நீ போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா உன்னை சட்டத்தோட பிடியில இருந்து காப்பாற்ற போலீஸ் முயற்சி எடுத்துக்கும். எங்கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஒத்துழைப்பு எதிர்பார்க்குறீங்க சார்? நீ உண்மையை பேசணும். என்ன உண்மை சார்? அது என்ன வெள்ளை இருட்டு? நாகேந்திரனின் நெற்றி ஒரு சுருக்கத்திற்கு உட்பட்டது. வெள்ளை இருட்டா? ஆமா. அப்படின்னா? இந்த தடவை செல்வராஜனின் இடது கை ஒரு சவுக்காக மாறி நாகேந்திரனின் இடது கன்னத்தை செம்மையாக பதம் பார்த்தது. பல்வரிசை கலகலத்து போயிற்று. இப்ப சொல்லு, வெள்ளை இருட்டுனா என்ன? அது வந்து சார், அது செல்வராஜனின் கை உயர்ந்தது. நாகேந்திரனின் விழிகள் மிரண்டன. சொல்றேன் சார். வெள்ளை இருட்டுனா ஒருத்தரால நல்லா இருட்டான நேரத்திலையும் பொருட்களை தெளிவா பார்க்க முடியும். யார் அந்த ஒருத்தர்? பொண்ணு சார், ஒரு பொண்ணு. பேரு யாமினி. சரி, அந்த பொண்ணு யாமினிக்கும் புண்ணிய கோடிக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? அது ஒரு பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் சார். என்ன பிசினஸ்? செல்வராஜன் கேட்டுக்கொண்டே நாகேந்திரனுக்கு அருகில் வந்து நிற்க ரத்தம் கசியும் வாயோடு ஈனஸ்வர குரலில் சொல்ல ஆரம்பித்தார். வைர வரிகள். ஒளிமிகுந்த எதிர்காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென்றால் முதலில் கடந்த காலத்தை நீங்கள் மறக்க வேண்டும். கடந்த கால தோல்விகள், இழப்புகள், மனவலிகளை மறக்காவிட்டால் எதிர்காலம் உங்களுக்கு ஏற்றமாக மாறாது. ஏதேனும் ஒரு நல்ல திட்டத்தோடு என் முயற்சிக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் என்னும் நம்பிக்கையுடன் உழைத்தால் எதிர்காலம் சிறப்பாகவே அமையும். பிரச்சனைக்கும் தீர்வுக்கும் இடையே உள்ள தூரம் முழங்கால்களுக்கும் தரைக்கும் உள்ள தூரம்தான். பிரச்சனை என்பவை வாஷிங் மிஷின் போன்றவை. அவை நம்மை முறுக்குகின்றன, சுழற்றுகின்றன, தாக்குகின்றன. ஆனால் நாம் அதிலிருந்து சுத்தமாக, பிரகாசமாக, சிறப்பானவராக வெளிவருகிறோம். எதிர்காலத்தில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நாளுமே நல்லதாக அமையாமல் போகலாம். ஆனால் ஒவ்வொரு நாளிலும் ஏதேனும் ஒன்று நல்லதாக இருக்கும். அதை பற்றி கொண்டு உழைத்தால் எதிர்காலம் சிறப்பாக மாறும். அத்தியாயம் 13. டிஜிபி அலுவலகம். டிஜிபி மேனன் இனி வீட்டுக்கு கிளம்பலாம் என்று நினைத்த வினாடியில் உதவியாளர் பதட்டமாக கையில் செல்போனோடு உள்ளே வந்தார். சார், லைனில் சிஎம்.
செல்போனை பவ்யமாக வாங்கி காதில் ஒற்றிக்கொண்டு மெல்ல குரல் கொடுத்தார். குட் ஈவினிங் சார். சிஎம் மறுமுனையில் சலனம் இல்லாத குரலில் கேட்டார். மிஸ்டர் மேனன், இப்போ நீங்கள் டியூட்டியில் இருக்கீங்களா இல்லை லீவில் இருக்கீங்களா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? டியூட்டியில் தான் சார் இருக்கேன். டியூட்டியில் இருந்தால் வேலை பார்க்க மாட்டீங்க போல இருக்கு. நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல சார். அனல் புண்ணிய கோடியும் அவரோட ஆட்களையும் ஒரே ராத்திரியில் தீர்த்து கட்டின நாகேந்திரனை மடக்க ஏன் இவ்வளோ லேட்? சார், நாகேந்திரனை பார்த்த மாத்திரத்திலேயே கைது பண்ண டிபார்ட்மெண்ட் ரீதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாகேந்திரன் கிடைக்கல, அப்படித்தானே? ஆமாம் சார். ஏன்? அவர் எப்படியோ தலைமறைவாகிட்டார் சார். இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க இன்டெலிஜென்ட் விங் மூலமாக பல முயற்சிகள் எடுத்துகிட்டு வர சார். மிஸ்டர் மேனன், நாகேந்திரன் எங்கே இருப்பார்னு எனக்கு தெரியும். அந்த இடத்துக்கு உடனடியாக ஒரு போலீஸ் படையை அனுப்புனா அவரை கைது பண்ணி சென்னைக்கு கொண்டு வந்துடலாம். எந்த இடம்னு சொல்லுங்கள் சார். உங்களுக்கு பக்கத்தில் யாராவது இருக்காங்களா மேனன்? யாரும் இல்லை சார். நான் சொல்கிறத கவனமாக கேட்டு நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கள் சார். ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா? போயிருக்கேன் சார். ராமேஸ்வரத்திலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் தங்கச்சி மடம்னு ஒரு ஊர் இருக்குது, தெரியுமா? தெரியும் சார். அந்த ஊரை தாண்டி 3வது கிலோமீட்டரில் அக்கா மடம் வரும். தெரியும் சார். இந்த 2 ஊருக்கு நடுவில் ஃபிலோமினா நகருங்கிற குடியிருப்பு பகுதியில் அந்தோனியார் வீதி 8th கிராஸ் ஸ்ட்ரீட்டில் டோர் நம்பர் 27ல் விமலாங்கிற ஒரு பொண்ணு இருப்பான். அந்த பொண்ணோட வீட்டில் தான் நாகேந்திரன் இருப்பான். அந்த விமலா யார் சார்? அவன் தாலி கட்டாத எத்தனையோ பொண்டாட்டிகளில் அவளும் ஒருத்தி. நான் உடனே ராமேஸ்வரத்துக்கு ஒரு ஸ்குவாடை அனுப்ப போகிறேன் சார். செய்யுங்க. இப்போதைக்கு விஷயம் வெளியே தெரிய வேண்டாம். தெரியாது சார். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது போல் நாகேந்திரனை நான் முதல்ல பார்க்கணும். ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே எல்லாம் நல்லபடியாக முடியணும் மிஸ்டர் மேனன். முடியும் சார். மறுமுனையில் சிஎம் இணைப்பை துண்டித்து விட மேனன் ஒரு மெகா பெருமூச்சோடு தன் செல்போனை அணைத்தார். அவருடைய உதவியாளர் மறுபடியும் எட்டி பார்த்தார். சார், கமிஷனர் திருநாவுக்கரசு உங்களை பார்த்து பேச வெயிட் பண்ணிட்டு இருக்கார். நானே அவருக்கு ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன். அவர் உள்ள அனுப்புங்க. எஸ் சார். அவருடைய தலைமறைந்த அடுத்த நிமிஷத்தின் ஆரம்பத்தில் கமிஷனர் திருநாவுக்கரசு உள்ளே வந்து சல்யூட்டோடு நின்றார். மேனன் தனக்கு எதிரே இருந்த நாற்காலியை சுட்டி காட்டினார். ப்ளீஸ். திருநாவுக்கரசு உட்கார்ந்தார். ஒரு நிமிஷத்துக்கு முந்திதான் சிஎம் எனக்கு ஃபோன் பண்ணார். என்ன விஷயம் சார்? எதுக்கு ஃபோன் பண்ணார்? ஒரு ஜோக் சொல்லத்தான். ஜோக்கா? ஆமாம், நாகேந்திரன் இருக்கிற இடத்த அவர் கண்டுபிடிச்சிட்டாராம். ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடத்துக்கும் அக்கா மடத்துக்கும் நடுவில் இருக்கிற பிலோமினா நகர் குடியிருப்பு பகுதியில் விமலாங்கிற பொண்ணு வீட்டில் அவன் இருக்கானா. ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு குடிநீர் வசதி இல்லாத, சாலை வசதி இல்லாத கிராமங்கள் கண்ணுக்கு தெரியல. ஆனால் நாகேந்திரன் மாதிரியான சமூக விரோதி எந்த ஊரில் எவ வீட்டில் இருப்பான்னு துல்லியமாக சொல்கிறார். திருநாவுக்கரசு சிரித்தார். இந்த தப்பான ஆட்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் சார். மேனன் குரலை தாழ்த்தினார். சரி, நாகேந்திரன் எப்படி இருக்கார்? ஏதாவது வாயை திறந்து பேசினாரா? டெபுட்டி கமிஷனர் செல்வராஜன் போட்ட போர்டில் அந்த நாகேந்திரன் எல்லா உண்மையை பற்றி பற்றியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டான். என்ன சொன்னான்? அந்த ஆள் சொன்னதை அப்படியே செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் சார். போட்டு காட்டட்டோமா? ஆன் பண்ணுங்க. திருநாவுக்கரசு தன்னுடைய செல்போனை எடுத்து ஆன் செய்து விட்டு மேஜையின் மேல் வைத்தார். சில வினாடிகளுக்கு பிறகு நாகேந்திரனின் குரல் கேட்டது. நான் எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன் சார். எனக்கும் புண்ணியகோடிக்கும் உள்ளூர பகை இருந்தாலும் சட்டவிரோதமான பிஸ்னஸ்களை பண்ணுற விஷயத்தில் ஒருத்தருக்கு உறுதுணையாக இருந்தோம். 6 மாதத்துக்கு முன்னாடி நான் பட்டினப்பாக்கம் காட்டேஜில் தங்கியிருந்த போது புண்ணியகோடி சீனாவை சேர்ந்த ஒரு புத்த பிச்சு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தார். அந்த புத்த பிச்சுவோட பேர் ஸ்வான்லி. பிறந்த நாடு சீனாவாக இருந்தாலும் வளர்ந்தது ஸ்ரீலங்காவாக இருந்ததால் நல்லா தமிழ் பேசினார். அவரோட தோற்றம் தான் புத்த பிச்சு மாதிரி இருந்ததே தவிர அவர் பேசின பிஸ்னஸ்கள் என்னையே பயப்பட வச்சுது. அது என்ன அப்பேற்பட்ட பிஸ்னஸ்? கமிஷனர் திருநாவுக்கரசுவின் குரல் இடையே குறுக்கிட்டு கேட்டது. அது 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 வந்து சொல்லு. உலகத்திலேயே மருத்துவத்துறையில் சிறந்த 10 நாடுகளில் நம்ம இந்தியாவும் ஒன்றுங்கிற புள்ளி விவர உண்மை சீனாவுக்கு பிடிக்கல. மருத்துவத்துறையில் இந்தியாவுக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுக்க ஒரு சதித்திட்டம் தீட்டி அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற பொறுப்பை ஸ்வான்லி கிட்ட ஒப்படைச்சது சீனாவில் இருக்கிற இந்தியாவை இருக்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு பேர் V-Only. அது எது மாதிரியான சதித்திட்டம்? போலியான வீட்டு உபயோகப் பொருட்களை தயாரிக்கிற விஷயத்தில் சீனா எக்ஸ்பர்ட்டுங்கிற விஷயம் நம்ம எல்லா நாடுகளுக்கும் தெரியும். அது மாதிரியான போலி பொருட்களை தடை செய்யவும் நம்ம நாடு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கு. இருந்தாலும் பாகிஸ்தான் வழியா எப்படியோ அந்த போலிகள் இந்தியாவுக்குள்ள ஊடுருவி நம்ம நாட்டுக்கு பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த நிலைமையில V-Onlyங்கிற அமைப்பு போலி மருந்துகளை தயாரிச்சு இந்தியாவுக்குள்ள ஊடுருவ வச்சு கோடிக்கணக்கான மக்களோட ஆரோக்கியத்தை பதம் பார்க்கக்கூடிய வகையில சீனா பார்மாசூட்டிக்கல் கம்பெனியோட இணைஞ்சு ஒரு சதித்திட்டத்தை உருவாக்கி இருக்கு. பாகிஸ்தான் வழியாக இந்த ஊடுருவலை நடத்த முடியாத காரணத்தால இலங்கை வழியாக இந்த விஷயத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க ஸ்வான்லி புத்தபிச்சு முடிவு எடுத்து புண்ணியகோடியை வந்து பார்த்துருக்காரு.
ராமேஸ்வரம் எனது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஊர் அப்படிங்கிற காரணத்தால புண்ணியகோடி அந்த புத்த பிச்சுவை கூட்டிக்கிட்டு எங்கிட்ட வந்தாரு. உடனே பேரம் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம் சார். சீனா தயாரிச்சன பிற போலி மருந்துகளை இலங்கையிலிருந்து படகுகள் மூலமாக ராமேஸ்வரம் கொண்டு வந்து அதை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி மூலமாக இந்தியாவோட மருத்துவ சந்தைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நுழைக்கக்கூடிய பொறுப்பை நானும் புண்ணியகோடியும் ஏற்றுக்கிட்டோம். இந்த பொறுப்புக்காக எங்களுக்கு பேசப்பட்ட கமிஷன் தொகை வருஷத்துக்கு 25 கோடி ரூபாய். சரி, இந்த சதி திட்டம் நடைமுறைக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? 3 மாதம் சார். சீனாவிலேருந்து போலி மருந்துகள் வந்ததா? இந்த 3 மாதத்தில் 2 லோடு தான் சார் வந்தது. அந்த மருந்துகளை ராத்திரியோட ராத்திரியாக பார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு அனுப்பிட்டோம். அந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனியோட பேர் என்ன? ஜெய் அண்ட் எர்னஸ் பார்மசூட்டிக்கல். அது எங்கே இருக்குது? மதுரை சிம்மக்கல்ல இருக்குது சார். அதோட ஓனர்ஸ் யார் தெரியுமா உனக்கு? ஒருத்தர் பேர் ஜெய், இன்னொருத்தர் பேர் எர்னஸ். 2 பேருமே நார்த் இண்டியன்ஸ், ஆனால் நல்லா தமிழ் பேசுவாங்க. சரி, இப்போ அந்த வெள்ளை இருட்டை பற்றி சொல்லு. சில வினாடிகள் மௌனத்துக்கு பிறகு நாகேந்திரனின் குரல் கேட்டது. சார், இந்த போலி மருந்து சப்ளை பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு நாள் புத்த பிச்சு ஸ்வான்லி ஃபோன் பண்ணாரு. ரோஹித்துங்கிற ஒரு இளைஞனையும் யாமினிங்கிற ஒரு பெண்ணையும் கடத்தி இலங்கைக்கு கொண்டு வர முடியுமான்னு கேட்டாரு. நாங்கள் காரணம் கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸ்வான்லி என்ன சொன்னார்? ரோஹித் என்கிற இளைஞன் ஒரு அஷ்டாவதானி. ஒரே சமயத்தில் 8 விதமான வேலைகளை செய்யக்கூடியவன். அவனோட மூளை அபார நினைவாற்றல் கொண்டது. ஒரு செஸ் போட்டியில் கம்ப்யூட்டரையே தோற்கடிச்சவன். அப்படிப்பட்ட ஒரு இளைஞனோட மூளையை ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி சில உண்மைகளை கண்டறிஞ்சு அதனோட அடிப்படையில் மற்ற சாதாரண மனிதர்களையும் அஷ்டாவதானிகளாக மாற்ற ஒரு முயற்சியில் சீனாவில் இருக்கக்கூடிய உயிரியல் வல்லுநர்கள் மேற்கொள்ள போகிறதா ஸ்வான்லி சொன்னார். ரோஹித்துக்கு இப்படி ஒரு திறமை இருக்கிற மாதிரி யாமினிங்கிற பொண்ணுக்கும் அமாவாசை அன்னைக்கும் அதுக்கு முந்தின நாளும் பிந்தின நாளும் நல்ல இருட்டான அறைக்குள்ள பொருட்களை தெளிவாக பார்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அந்த பொண்ணையும் சோதனைக்கு உட்படுத்தி ஒரு ஆப்டிக் ஆராய்ச்சி நடத்தி அதன் மூலமாக பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு புரியுது. மொத்தத்தில் ரோஹித்தும் யாமினியும் சீன நாட்டு உயிரியல் வல்லுநர்களுக்கு பரிசோதனை எலிகள். சரியா? சார், எனக்கு இந்த விஷயத்தில் விருப்பமே இல்லை. புண்ணியகோடிகிட்டையும் சொன்னேன், அவர் கேட்கல. கடைசியில் வேற வழி இல்லாமல் நானும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியதாயிருச்சு. சரி, ரோஹித்தையும் யாமினியும் கடத்தி இலங்கைக்கு அனுப்பிட்டீங்களா? இல்லை சார், அடுத்த வாரத்தில் ஒரு நாள் தான் அனுப்புறதா இருந்தோம். இப்போ அந்த 2 பேரும் எங்கே? புண்ணியகோடியோட கஸ்டடியில் இருக்காங்க சார். எந்த இடத்துல? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இப்போ நீங்கள் என்னை விசாரிக்கிற மாதிரியே புண்ணியகோடியும் விசாரிச்சிங்கன்னா ரோஹித்தும் யாமினியும் எங்கே இருக்காங்கிற உண்மை தெரிய வந்துடும். அது எந்த இடம்னு உனக்கு உண்மையிலேயே தெரியாதா? சத்தியமாக தெரியாது சார். பொய் சொல்லாத. சார், இனிமேல் பொய் சொல்ல என்ன இருக்குது சார்? அடாது செய்பவன் படாது படுவான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு ஒரு சரியான உதாரணம் நான் தான் சார். செல்போனில் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்த ஆடியோ பேச்சு நின்றது. கமிஷனர் திருநாவுக்கரசு செல்போனை அணைத்து கொண்டே சொன்னார். நாகேந்திரனோட கிளியர் ஸ்டேட்மெண்ட் இதுதான் சார். ரோஹித் யாமினி 2 பேரும் புண்ணியகோடியின் கஸ்டடியில் இருக்கிறதா நாகேந்திரன் சொன்னது உண்மையா? உண்மைதான் சார். அதுக்கப்புறம் நாகேந்திரனை டார்ச்சர் பண்ணி பார்த்தோம். ரோஹித் யாமினி விஷயத்தில் அவன் பொய் சொல்லலை. சரி, புண்ணியகோடியும் அவரோட ஆட்களும் உயிரோடு இல்லாத போது ரோஹித்தும் யாமினியும் எங்கே யாரோட கஸ்டடியில் இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? நாளை காலை ஃப்ளைட்டில் நானும் டெபுட்டி கமிஷனர் செல்வராஜும் மதுரைக்கு கிளம்பி போகிறோம். அந்த ஜெய் அண்ட் எர்னஸ் பார்மசூட்டிக்கல் உரிமையாளர்களான ஜெய்யையும் எர்னஸ்டையும் மடக்கி ரெட் செல்லுக்கு கொண்டு போய் விசாரித்தா எல்லா உண்மைகளும் வெளியே வந்துடும் சார். ஓகே, ப்ரொசீட். பட் அதுக்கு முன்னாடி என்று சொன்ன டிஜிபி மேனன் குரலை தாழ்த்தினார். நாகேந்திரனை இன்னைக்கு ராத்திரியே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கூட்டிகிட்டு போய் என்கவுண்டர் பண்ணிடுங்க. உடனடியாக ப்ரெஸ் பீப்புள்ஸையும் கூப்பிட்டு நாகேந்திரனோட ஆட்கள் புண்ணியகோடியை தீர்த்து கட்டியதை போல நாகேந்திரனையும் புண்ணியகோடியோட ஆட்கள் போட்டு தள்ளிட்டதா சொல்லுங்க. அதுக்கு 2 சாட்சிகளை தயார் பண்ணிடுங்க. எஸ் சார், எல்லாமே போட்ட திட்டப்படி நடக்கணும். சிஎம்முக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் மேலே கோபமும் எரிச்சலும் வரணும். என்ன வார்த்தைகளால் வறுத்து எடுப்பார். வாயா போயான்னு கத்துவார். நானும் உங்களையெல்லாம் கூப்பிட்டு சத்தம் போட வேண்டி வரும். சார், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சட்டம் ஒழுங்கும் இப்படி நசுங்கி இருக்க காரணமே தனி மனித நபர்களால் வளர்ந்திருக்கிற தாதாயிசமும் ரவுடியிசமும் தான். இந்த 2ஐயுமே ஒழிக்க நம்ம இப்படிப்பட்ட ஆப்ரேஷன்களை வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நடத்தணும். அப்போ தான் நாடு சுத்தமாகும். யூ ஆர் குவைட் கரெக்ட் மிஸ்டர் திருநாவுக்கரசு. நம்ம போட்ட திட்டப்படி தான் எல்லாமே நடந்தது. ஆனால் ரோஹித் யாமினிங்கிற 2 எக்ஸ்ட்ரானரி பர்சன் புண்ணியகோடியோட கஸ்டடியில் இருக்கிற விஷயமும் அவங்கள சீனாவில் இருக்கிற உயிரியல் வல்லுநர்கள் ஏதோ ஆராய்ச்சிக்கு உட்படுத்த போகிற விஷயமும் ரொம்பவும் நெருடலாக இருக்குது. இந்த விஷயம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா புண்ணியகோடியே சிதிலமான போலீஸ் குடியிருப்புக்கு கொண்டு போய் டார்ச்சர் கொடுத்து உண்மைகளை வாங்கி இருக்கலாம். இப்போவும் ஒன்று கெட்டு போயில்லை சார். நாகேந்திரனை என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டு அவனோட மரணம் சூடாக இருக்கும்போதே நானும் செல்வராஜும் மதுரை போய் அந்த பார்மசூட்டிக்கல் ஆட்கள் ஜெய்யையும் எர்னட்ஸையும் அடக்கிடுவோம். ஓகே, டூ இட்.
எனிஹவ், நீங்களும் நானும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற தாதாயிசமும் ரவுடிசமும் அழிஞ்சு போயிருக்கணும். கண்டிப்பாக அது நடக்கும் சார். திருநாவுக்கரசு எழுந்து கொண்டார். டிஜிபி கேட்டார், இன்னைக்கு ராத்திரி நாகேந்திரனை எந்த இடத்துல வச்சு என்கவுண்டர் பண்ண போறீங்க? திருநின்ற ஊருக்கும் வேப்பம்பட்டுக்கும் நடுவில் ஒரு சவுக்கு தோப்பு இருக்கு சார். அந்த தோப்புக்குள்ள அவனை ஓட விட்டு சுட்டு தள்ளிட வேண்டியதுதான். முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. என்ன சார்? நாகேந்திரனோட உடம்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போதே அவனோட உடம்பில் பாஞ்சிருக்கிற தோட்டாக்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஜாதியாக இருக்கக்கூடாது. இருக்காது சார். அந்த என்கவுண்டருக்கு நாங்கள் உபயோகப்படுத்த போகிற துப்பாக்கி ஒரு சட்டவிரோதமான துப்பாக்கி, .8 நீடில் டைப் புல்லட். அது மாதிரியான துப்பாக்கிகள் பெரும்பாலும் சமூக விரோதிகள்கிட்ட தான் இருக்கும். குட். நடக்கிற காரியம் துல்லியமாக இருக்கட்டும். எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் நாம் நடத்துகிற இந்த உள்நாட்டு யுத்தம் சிஎம்முக்கோ மீடியாவுக்கோ தெரியக்கூடாது. நாகேந்திரனை போட்டு தள்ளினதும் எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுங்க, போதும். எஸ் சார். வைர வரிகள். 1,00,000க்கும் மேற்பட்ட தமிழக போலீசாருக்கு தேவையான அனைத்து வகை ஷூக்களையும் தயாரிப்பவர்கள் கைதிகளே. வேலூர் மத்திய சிறைவாசிகள் தான் இவற்றை தயாரிக்கின்றனர். அதே போல போலீசாருக்கு தேவையான காக்கி சீருடைகளை தைப்பதும் தமிழ்நாட்டின் பல்வேறு சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளே. அத்தியாயம் 14. இரவு 11 மணி. போலீஸ் வேன் ஆவடியை கடக்கும் போது வேனின் பின் சீட்டில் 2 கான்ஸ்டபிள்களுக்கு நடுவில் உட்கார்ந்திருந்த நாகேந்திரன் கலக்கமான குரலில் கேட்டார், சார், என்னை இந்த நேரத்துக்கு எங்க கூப்பிட்டு போறீங்க? வேனின் முன் இருக்கையில் உட்கார்ந்திருந்த திருநாவுக்கரசும் செல்வராஜனும் பதில் பேசாமல் மௌனமாக இருக்க கான்ஸ்டபிள்களில் ஒருவர் அதட்டினார், இடம் போய் சேர்ற வரைக்கும் பேசாம வரணும். சார், நான் தான் எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன சார்? திருநாவுக்கரசு திரும்பினார். இதோ பார், நீ சொன்ன தகவல்கள் எல்லாம் உண்மையா பொய்யான்னு எங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் இருக்கு. அதை சரி பார்க்கத்தான் உன்னை ஒருத்தட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். யார் சார் அந்த ஒருத்தர்? உன்னோட தோஸ்த் புண்ணியகோடி தான். புண்ணியகோடியை தனியாக விசாரிங்க சார். என்ன ஏன் சார் அவங்கிட்ட கூட்டிட்டு போறீங்க? 2 பேரையும் ஒன்றா உட்கார வச்சு விசாரிச்சாதான் போய் கலப்பு இல்லாமல் உண்மை வெளியே வரும். அவங்கிட்ட என்னை கூட்டிட்டு போகாதீங்க சார். ஏன்? எனக்கு பயமா இருக்கு சார். போலீஸ் நாங்கள் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? திருநாவுக்கரசு சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே அவருடைய செல்போன் சட்டை பையில் இருந்து கொண்டு வைப்ரேஷனில் அதிர்ந்தது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தார். டிஜிபி மேனன் லேசான தூக்க கலக்க குரலில் பேசினார். வேன் இப்போ எங்கே இருக்கு? ஆவடியை தாண்டிட்டேன் சார். எனி ப்ராப்ளம்? நத்திங் சார். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் நாம் எக்ஸ்போஸ் ஆயிடக்கூடாது. யூ டோன்ட் வெரி சார். 1 1 2ன்னு சொல்கிறது எவ்வளவு சுலபமான கணக்கோ அதை விட சுலபமானது இந்த பிரச்சனை சார். நாகேந்திரனை புண்ணியகோடியோடு பேச வச்சுட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன் சார். தட்ஸ் குட். மறுமுனையில் டிஜிபி மேனன் சொல்லிவிட்டு வைத்துவிட கமிஷனரும் செல்போனை அணைத்தார். அதே வினாடி செல்வராஜன் வேனின் டேஷ்போர்டை திறந்து எதையோ தேடிக்கொண்டிருந்தார். என்ன தேடுறீங்க செல்வராஜன்? காலுக்கு கீழே ஒரே கொசுக்கடி சார். போட்டிருக்கிற ஷூ சாக்ஸை மீறி சுருக்குன்னு ஒரே கடி. இந்த டேஷ்போர்டுக்குள்ள ஒரு மஸ்கிட்டோ ஹிட் வச்சிருந்தேன், அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். வேன் டிரைவர் குறுக்கிட்டு சொன்னார். சார், கொஞ்சம் உள்ள இடது கை பக்கம் கையை விட்டு தேடி பாருங்க சார். தேடி பார்த்தார். கிடைத்தது. அதை கீழே சாய்த்து பட்டனை அழுத்தி பீச்சினார். ஹிட்டின் வாசனை வேனுக்குள் இருந்த காற்றில் பரவி மூச்சை அடைத்தது. போதும் செல்வராஜன், இந்த நெறிக்கு யானைக்கே மயக்க வந்துடும் போல இருக்கு. திருநாவுக்கரசு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வேனின் பின் சீட்டில் கான்ஸ்டபிள்களுக்கு நடுவில் உட்கார்ந்திருந்த நாகேந்திரன் விபீர் என்று எழுந்து கண் இமைக்கும் நேரத்தில் செல்வராஜனின் கையில் இருந்த ஹிட்டை பறித்து மின்னல் வேகத்தில் அதன் பட்டனை அழுத்தி பீச்சினார். வேனின் டிரைவர் நிலை தடுமாறி போய் பிரேக்கை அழுத்த வேன் ரோட்டின் ஓரமாய் போய் கிரீச்சிட்டு நின்றது. நாகேந்திரனின் மூர்க்கமான தாக்குதலில் 2 கான்ஸ்டபிள்களும் ரத்தம் வலியும் வாயோடு வேனிலிருந்து தெரித்து கீழே விட தன் இடுப்பில் இருந்த துப்பாக்கிகளை எடுக்க முயன்ற திருநாவுக்கரசும் செல்வராஜனும் வயிற்றில் உதைப்பட்டு ரோட்டோரமாக உருண்டார்கள். வேன் டிரைவர் உயிருக்கு பயந்து கீழே குதிக்க டிரைவிங் சீட்டை ஆக்கிரமித்தார் நாகேந்திரன். வேன் உரிமை நகர்ந்து வேகம் எடுத்து சீறியது. கீழே விழுந்தவர்கள் சுதாரித்து எழுவதற்குள் வேன் இருட்டில் பறந்து மறைந்தது. 10 வினாடிக்குள் ஒரு பிரளயம் நடந்து முடிந்த உணர்வில் உறைந்து போனார்கள் திருநாவுக்கரசும் செல்வராஜனும். செல்வராஜன் பதட்ட குரலில் கேட்டார், சார், இப்போ என்ன பண்றது? கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்து வேனை மறக்க சொல்லுங்க. என்னோட செல்போனை அந்த வேனுக்குள்ள தான் இருக்கு. செல்போன் நம்பரை வச்சு ஜிபிஆர்எஸ் பார்க்க சொல்லுங்க. எஸ் சார். வியர்வை வலியும் முகத்தோடு தலையாட்டிய செல்வராஜன் தன்னுடைய செல்போனில் கண்ட்ரோல் ரூமை தொடர்பு கொண்டார். வைர வரிகள். நல்ல மனதோடு நாம் வைக்கும் எல்லா கோரிக்கைகளுக்கும் கடவுள் கண்டிப்பாக செவிசாய்ப்பார். ஆகாயத்தில் புல் முளைத்தால் பசுமாட்டுக்கு இறக்கைகள் முளைக்கும். நம் கோரிக்கைகள் நியாயமானதாக இருந்தால் இறைவன் அவைகளுக்கு ஏற்றபடி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். நாம் உழைக்காமலே இறைவனிடம் கோரிக்கை வைப்பது விதைக்காமலேயே அறுவடை செய்ய நினைப்பதற்கு சமம். அத்தியாயம் 15.
அடுத்த 30 நிமிடத்திற்குள் 10 பேர் கொண்ட ஒரு போலீஸ் படை வேனில் ஸ்பாட்டுக்கு வர திருநாவுக்கரசு, செல்வராஜன் உட்பட எல்லோரும் ஏறிக்கொண்டார்கள். காயம்பட்ட கான்ஸ்டபிள்களை ஹாஸ்பிட்டலில் அனுமதித்துவிட்டு பயணத்தை தொடர்ந்தபோது சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூமிலிருந்து அந்த தகவல் வந்தது. சார், நாகேந்திரன் ஓட்டிக்கிட்டு போன போலீஸ் வேன் நெற்குப்பை பைபாஸ் ரோட்டில் 2 கிலோமீட்டர் தூரம் தள்ளி ரோட்டோரமாய் நின்று இருக்கு. அந்த ஏரியா போலீஸ் இன்ஸ்பெக்டர் உங்களுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கார். நீங்கள் உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போங்க. இதோ கிளம்பிட்டோம். அடுத்த 30 நிமிட பயணத்தில் நெற்குப்பை பைபாஸ் ரோடு வந்தது. அங்கே இருந்து 2 கிலோமீட்டர் பயணத்தில் ரோட்டோரமாய் நின்றிருந்த போலீஸ் வேனும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனின் ஜீப்பும் பார்வைக்கு தட்டுப்பட்டது. பெரிதாக மீசை வைத்த நடுத்தர வயது இன்ஸ்பெக்டர் ஒருவர் கமிஷனர் திருநாவுக்கரசை எதிர்கொண்டார். சல்யூட் ஒன்றை வைத்துவிட்டு தளர்ந்தார். சொன்னார், வேன்ல யாரும் இல்லை சார். செல்போன் ஏதாவது இருந்ததா? இல்லை சார். திருநாவுக்கரசு வேனுக்குள் ஏறி பார்த்துவிட்டு கீழே இறங்கி நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார். கண்ணுக்கெட்டிய தூரம் வரைக்கும் வீடுகள் இருப்பதற்கு அறிகுறியாக ஒரு சிறிய வெளிச்சப்புள்ளி கூட தெரியவில்லை. இன்ஸ்பெக்டரிடம் கேட்டார், ரோட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் என்ன இருக்கு? இடது பக்கம் பொட்டல் வெளி சார். குப்பைகளை கொட்டுறதுக்காக கவர்மெண்ட் இதை யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க. வலது பக்கம் தென்னந்தோப்பு சார். ஓனர் யாரு? ராமிரெட்டின்னு ஒரு ஆந்திராக்காரர் சார். பெரிய தோப்பா இருக்கும் போல இருக்கு. மொத்தம் 12 ஏக்கர் சார். நாகேந்திரன் இந்த தோப்புக்குள்ள போயிருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை சார். எப்படி சொல்றீங்க? இந்த தோப்புக்குள்ள ஒரு வீடோ பங்களாவோ கிடையாது சார். நான் 4-5 தடவை போய் பார்த்துருக்கேன். தோப்பை குத்தகை எடுத்திருக்கிற ஆள் மட்டும் ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு தன் பொண்டாட்டியோட ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ நாகேந்திரன் இந்த தோப்புக்குள்ள தான் மறைஞ்சிருக்கணும்னு தோணுது. எதுக்கும் போலீஸ் படையோடு உள்ளே போய் சர்ச் பண்ணிடலாமே. ஓகே சார். சொன்ன இன்ஸ்பெக்டர் ரோட்டை கடந்து தோப்பை நோக்கி நடக்க போலீஸ் படையோடு திருநாவுக்கரசுவும் செல்வராஜனும் பின்தொடர்ந்தார்கள். போலீஸ் படையில் இருந்த ஒவ்வொரு கமாண்டோ வீரரும் டார்ச் லைட்டுகளை உயிர்ப்பித்துக் கொண்டார்கள். தென்னந்தோப்பில் கப்பியிருந்த கனமான இருட்டு டார்ச் லைட்டின் ஒளிச்சிதறல்களால் கரைந்து காணாமல் போயிற்று. இன்ஸ்பெக்டர் முதல் நபராக 8 செல் கொண்ட பெரிய டார்ச் விளக்கோடு வரப்பில் நடந்தார். எல்லோரும் பின்தொடர்ந்தார்கள். 100 மீட்டர் தூரம் உள்ளே போனதும் தென்னை மரங்களுக்கு நடுவில் அந்த குடிசை பார்வைக்கு கிடைத்தது. இன்னும் சில அடிகள் நடந்ததும் நாய் குரைத்தது. திருநாவுக்கரசு குடிசையை நெருங்க நெருங்க கதவை திறந்து கொண்டு நடுத்தர வயதில் ஒரு ஆணும் பெண்ணும் வெளியே வந்தார்கள். போலீஸை பார்த்ததும் மிரண்டு போனவர்களாக அப்படியே நின்றார்கள். அவர்களை நெருங்கினார் திருநாவுக்கரசு. உன் பேர் என்ன? கந்தப்பன் சார். இது யாரு, உன் பொண்டாட்டியா? ஆமாம் சார். பேர் என்ன? பூங்காவனம். உங்கள் 2 பேரை தவிர குடிசையில் வேற யார் இருக்காங்க? வேற யாரும் இல்லை சார். நாங்கள் 2 பேர் மட்டும்தான். இன்ஸ்பெக்டரின் கையில் இருந்த டார்ச்சை வாங்கி கொண்ட திருநாவுக்கரசு குடிசைக்குள் நுழைந்தார். சின்ன சின்னதாய் 2 அறைகள். ஒன்று சமையலறையாகவும் இன்னொன்று படுக்கை அறையாகவும் மாறியிருந்தது. ஜன்னலையொட்டி இருந்த 2 கயிற்று கட்டில்களுக்கு கீழே மட்டை உரிக்கப்படாத தேங்காய்கள் போடப்பட்டு குடிசை முழுவதும் ஈரவாசனை அடித்தது. கந்தப்பனிடம் திருநாவுக்கரசு கேட்டார், இந்த ராத்திரி நேரத்தில் அந்நியர்கள் யாராவது இந்த தோப்புக்குள்ள நுழைஞ்சா உனக்கு தெரியுமா? தெரியும் சார். எப்படி தெரியும்? நாய் குறைக்கும் சார். நாய் ஒரு பாம்பை பார்த்தா கூட தான் குறைக்கும். இல்லை சார், நாய் குறைக்கிற விதத்தை வச்சு இது எதுக்காக குறைக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். சரி, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த தோப்புக்குள்ள யாராவது நுழைஞ்சதுக்கு அடையாளமா நாய் குறைச்சுதா? இல்லை சார், இப்போ நீங்கள் வந்ததுனால தான் நாய் குறைக்குது. அப்படின்னா இதுக்கு முந்தி இந்த தோப்புக்குள்ள யாரும் வரல சார். திருநாவுக்கரசு திரும்பி பார்த்து குரல் கொடுத்தார். செல்வராஜன் சார். அவர் பக்கத்தில் வந்தார். இவங்க கிட்ட தப்பு இருக்கு. நாகேந்திரன் இந்த குடிசைக்கு வந்திருக்கான். எப்படி சொல்றீங்க? கந்தப்பனோட பொண்டாட்டி பூங்காவனத்தோட பார்வை 10 வினாடிக்கு ஒரு தடவை அந்த கயிற்று கட்டிலுக்கு கீழே இருக்கிற தேங்காய் குவியலுக்கு போகுது. அந்த குவியலை போய் கொஞ்சம் கிளறி பாருங்க. செல்வராஜன் உடனே செயல்பட்டார். 2 கயிற்று கட்டில்களையும் ஓரமாக இழுத்து போட்டுவிட்டு தேங்காய் குவியலை கலைத்தார். தேங்காய்கள் உருண்டோடின. ஒரு தேங்காயை தள்ளிய போது செல்வராஜனின் கையில் எதுவோ பிசுக்கென்று ஒட்டியது. கையில் உயர்த்தி டார்ச் வெளிச்சத்தில் பார்த்தார். ரத்தம். செல்வராஜன் திருநாவுக்கரசுவிடம் திரும்பினார். சார், இங்கே பிளட் ஸ்ட்ரெயின் இருக்கு சார். அதுவும் இல்லாமல் கட்டிலுக்கு கீழே இருக்கிற தரைத்தளம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. திருநாவுக்கரசு டார்ச் லைட்டோடு பக்கத்தில் வந்து குனிந்தார். தேங்காய்களை தள்ளிவிட்டு பார்த்தார். தரை சீராய் மேடு பள்ளம் இல்லாமல் இருந்தது. சிமெண்ட் நிற பெயிண்ட் பூசின பலகை மாதிரி தெரியுது சார். சொன்ன செல்வராஜன் தரையை கைகளால் தட்டி பார்த்தார். அது டொம் என்றது. எல்லா தேங்காய்களையும் பரபரவென்று விலக்கிவிட்டு பார்க்க அந்த சிமெண்ட் நிற பெயிண்டிங் பூச்சில் குளித்து இருந்த பலகை ஒரு கைப்பிடியுடன் கூடிய கதவாக மாறியிருந்தது. பிடித்து தூக்கினார். அது மேலே வந்தது. கீழே சதுரமாக ஒரு பள்ளம் தெரிய அரை இருட்டில் மாடிப்படிகள் தெரிந்தது. திருநாவுக்கரசுவின் அனல் பார்வை கந்தப்பனின் மேல் விழ அவன் ஓடி வந்து அவருடைய கால்களில் விழுந்தான். என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். கையில் அடிபட்ட இரத்த காயத்தோடு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நாகேந்திரன் இங்கே வந்தார். இப்போ உள்ள செல்லர் அறையில் இருக்கார். அந்த ஆள் கூட வேற யாரெல்லாம் இருக்காங்க? ஜெய், எர்னஸ்ட் என்கிற மருந்து கம்பெனிக்காரங்க, அப்புறம் கடத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு பையன், ஒரு பொண்ணு.
அதாவது மொத்தம் 5 பேர் உள்ள இருக்காங்க. ஆமாம் சார். சரி, முதல்ல நீ இறங்கு, பின்னாடியே நாங்கள் வர்றோம். எங்களை ஏமாத்த நினைச்சா என் கையில் இருக்கிற துப்பாக்கியில இருந்து வெளிவர்ற முதல் தோட்டா உன்னோட உடம்புல தான் பாயும். அவங்க பண்ற தப்புக்கெல்லாம் நான் உடந்த கிடையாது சார். நான் கூலிக்கு மாரடிக்கிற ஆளு. நீ எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடு, பின்னாடி உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். பயத்தோடு தலையாட்டிய கந்தப்பன் முதல் ஆளாய் படிகளில் இறங்க ஆரம்பித்தான். அவனை பின்தொடர்ந்து திருநாவுக்கரசும் செல்வராஜனும் துப்பாக்கிகளை உசார் நிலையில் பிடித்தபடி இறங்க, கமாண்டோ படையைச் சேர்ந்த 5 பேர் சத்தம் கேட்டுவிடாதபடி பூனைகளாக தொடர்ந்தார்கள். உள்ளே போக போக வெளிச்சம் தெரிந்தது. படிகள் முடிந்து சமதளம் வந்தது. நடந்தார்கள். இப்போது ஏதோ அறையிலிருந்து பேச்சு குரலும் சிரிப்பு சத்தமும் கேட்டது. கந்தப்பன் குரலை தாழ்த்தினார். அதோ அந்த ரூம் தான் சார். திருநாவுக்கரசு கையில் துப்பாக்கியோடும் எச்சரிக்கை உணர்வோடும் மெல்ல நடந்து போய் லேசாய் திறந்திருந்த கதவின் இடைவெளி வழியாக தன் பார்வையை அனுப்பினார். இடது கை மணிக்கட்டில் பேண்டேஜ் கட்டோடும் வலது கையில் பீர் பாட்டிலோடும் படுக்கைக்கு சாய்ந்தபடி நாகேந்திரன் தெரிய, அவருக்கு இருபுறமும் போடப்பட்டு இருந்த நாற்காலிகளில் ஜெய் எர்னட்ஸ் உட்கார்ந்து இருந்தார்கள். அறையின் ஒரு ஓரத்தில் போடப்பட்டிருந்த ஸ்ட்ரெச்சர்களில் ரோஹித்தும் யாமினியும் சலனமற்ற உடம்புகளோடு பார்வைக்கு கிடைத்தார்கள். திருநாவுக்கரசு பின்னால் திரும்பி செல்வராஜனுக்கும் கமாண்டோ வீரர்களுக்கும் சைகை காட்டிவிட்டு எதிர்பாராத ஒரு வினாடியில் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தார். நாகேந்திரன் சுதாரித்து எழுவதற்குள் திருநாவுக்கரசின் கையில் இருந்த துப்பாக்கியின் ட்ரிக்கர் சுண்டப்பட்டது. மொத்தம் 2 தோட்டாக்கள். ஒன்று நாகேந்திரன் நெற்றியிலும் மற்றொன்று மார்பிலும் பாய கட்டிலேயே சரிந்தார். ஜெய்யும் எர்னஸ்டும் கமாண்டோ படை வீரர்களால் வளைக்கப்பட, திருநாவுக்கரசும் செல்வராஜனும் ரோஹித் யாமினியை நோக்கி வேக வேகமாக போனார்கள். வைரவரிகள். ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும்? நான் மாறும்போது தானும் மாறி, நான் தலையசைக்கும் போது தானும் தலையசைக்கும் நண்பன் எனக்கு தேவையில்லை. அதற்கு என் நிழலே போதும். அத்தியாயம் 16. ஒரு வார காலம் கரைந்து போயிருக்க, அன்றைக்கு காலை 11 மணி. அடையார் போட் கிளப் ரோட்டில் இருக்கும் முதலமைச்சரின் பங்களா, அவருடைய தனி அறை. முதலமைச்சர் அதிர்ச்சியான முகத்தோடும் கவலை கண்களோடும் தெரிய, அவருக்கு எதிரே கமிஷனர் திருநாவுக்கரசு, டெபுட்டி கமிஷனர் செல்வராஜன், டிஜிபி மேனன் ஆகியோர் உட்கார்ந்திருக்க, பக்கவாட்டு நாற்காலிகளில் ரோஹித்தும் யாமினியும் தெரிந்தார்கள். முதலமைச்சர் கேட்ட கேள்விகளுக்கு திருநாவுக்கரசு உண்மையும் பொய்யும் கலந்த பதில்களை சொல்லிக்கொண்டே இருந்தார். சார், நீங்க சொன்ன மாதிரியே நாகேந்திரனை உயிரோட பிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வர முயற்சி பண்ணோம். ஆனா தென்னந்தோப்புக்குள்ள இருந்த அந்த நிலவரைக்குள்ள நாங்க உள்ள நுழைஞ்சதுமே நாகேந்திரன் தன்னோட பிஸ்டலை எடுத்து என்னை சுட முயற்சி பண்ணார். ஒரு வினாடி நான் தாமதம் பண்ணி இருந்தாலும் என்னை அவர் சுற்றிருப்பார். நல்ல வேளை நான் முந்திக்கிட்டேன். முதலமைச்சர் பெருமூச்சென்றை வெளியேற்றிவிட்டு கேட்டார். நாகேந்திரனை முழங்காலுக்கு கீழே சுற்றிருக்கலாம்ல? சாரி சார், நாகேந்திரனை என்னை பார்த்ததுமே ஒரு வெறி பிடிச்ச மிருகம் போல நடந்துகிட்டார். சில கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தினார். அந்த புண்ணிய கோடியும் அவனோட ஆட்களையும் தீர்த்து கட்டின மாதிரி உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஆபீசரையும் தீர்த்து கட்ட போறேன். இந்த சட்டமும் கோர்ட்டை என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சிஎம் என்னோட செட் பாக்கெட்டுக்குள்ள எவனும் என்னை ஒன்றும் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை சுட முயற்சி பண்ணார். வேற வழி இல்லாம நான் என்னோட பாதுகாப்பு கருதி அவரை சுட்டு தள்ள வேண்டியதாயிருச்சு. நாகேந்திரன் அவ்வளவு மோசமாவா நடந்துட்டான்? டிஜிபி மேனன் குறுக்கிட்டு சொன்னார். சார், நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். புண்ணிய கோடி, நாகேந்திரன் போன்ற ஆட்கள் விஷப்பாம்புகளை போன்றவர்கள். உங்களுக்கு முன்பா அவங்க பயந்த மாதிரி நடிக்கலாம். ஆனா அந்த 2 பேருமே சமூக விரோதிகள். அயல் நாட்டு அந்நிய சக்திகளோட சேர்ந்துகிட்டு போலி மருந்துகளை நம்மளோட தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர்ற மூலமா மனிதர்களோட ஆரோக்கிய வாழ்க்கைக்கே பேரழிவை உண்டாக்க பார்த்தவங்க. எல்லாவற்றுக்கும் மேல சிகரம் வச்ச மாதிரி ரோஹித்தையும் யாமினியையும் ஏஐ, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற ஒரு விபரீதமான ஆராய்ச்சிக்காக இலங்கைக்கு கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. முதல்வரோட கண்கள்ல இப்ப திகில். அது என்ன மாதிரியான ஆராய்ச்சி? சார், மனிதர்கள்ல வெகு சிலர் மட்டுமே திறமைசாலிகளா இருக்கிறாங்க. அந்த வெகு சிலர்ல மிகச்சிலர் மட்டுமே நம்ப முடியாத அளவுக்கு திறமை படைச்சவங்களா இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ரோஹித்தை எடுத்துக்கங்க. அவர் ஒரு அஷ்டாவதானி. ஒரே நேரத்துல 8 விதமான வேலைகளை செய்யக்கூடியவர். அதே நேரத்துல பொது அறிவு விஷயத்துல அவருக்கு தெரியாத விஷயமே இல்லைன்னு சொல்லலாம். எந்த ஒரு துறையை பத்தியும் யார் எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு வினாடி கூட தாமதம் செய்யாம பதில் சொல்லக்கூடியவர். அப்பேற்பட்டவரை இலங்கைக்கு கடத்த முயற்சி பண்ணியிருக்கான் இந்த புண்ணிய கோடி, நாகேந்திரன் போன்ற ஆட்கள். எப்படி அதை கடத்த முடியும்? இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலில் உள்ள சில மனிதாபிமானமற்ற டாக்டர்கள் தமிழ்நாட்டில் உள்ள சமூக விரோதிகள் சிலரோட தொடர்பை வச்சுக்கிட்டு இது மாதிரியான விபரீதமான வேலைகளை மேற்கொள்றாங்க. இப்படிப்பட்டவங்கள் தைரியமா செயல்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க, யாரு? நீங்க தான் சார். அடுத்த பொது தேர்தலில் ஜெயிக்க வேண்டுமே அப்படிங்கறக்காக அந்தந்த தொகுதியில் இருக்கிற தாதாக்களையும் ஜாதி வெறி பிடித்த தலைவர்களையும் நீங்க அனுசரிச்சு போறதால சட்டம் தொலைவில் நின்று வேடிக்கை பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கு. இது போன்ற நிலைமை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கு. இது மாறணும்.
முதலமைச்சர் சிரித்தபடி எழுந்து நின்று டிஜிபியின் கையை பற்றி குலுக்கிக் கொண்டே சொன்னார், இன்று முதல் தமிழ்நாடு மாறும். முற்றும். அன்பிற்கினிய நேயர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? என்னோட குரல் மற்றும் கதை சொன்ன விதம் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க. அதோட உங்களை மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு வேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு. அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்க லைக், ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட். இது மட்டும்தாங்க. இந்த விஷயங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மற்றும் இன்னொரு அருமையான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்.